जानकी कांतस्मरणं जय जय राम राम. अहल्या उवाच ಇದೆಲ್ಲ ಇದೆಯಾ? अहो कृतार्थास्मि जगन्निवासते पादाब्ज संलग्न रजः कणातकं स्पृशामि यत्पद्मज शङ्करादिभिः विमृग्यते रन्दितमानसैः सदा. ते पादाब्ज संलग्न रजकणात रजकणाத்னு பாத தூளி. ஆக்சுவலாக ரஜஸ்னா தூசின்னு சொல்லுவோம், இங்கே பாதத்தில் வரும்போது தூளின்னு ஆகிடுறது இல்லையா. ஸோ உன்னுடைய பாதத்திலுடைய அந்த லேசான அந்த தூளிகளால் கணாத்து சின்ன துளி அவ்வளோதான் உன்னுடைய பாதத்தில் அந்த தூளினால் தொடப்பட்ட அகம் அகம் அஹோ கிருதாத்தாஸ்மி ஜெகன்னிவாச. ஸோ ஜெகமே உன்னிடத்தில் தான் இருக்கிறது இல்லையா, உங்கள்கிட்டே தான் ஜெகத் இருக்குது, அதனால தான் ஜெகன்னிவாசான்னு கூப்பிட்றான். ஸோ ஜெகன்னிவாசா நான் ரொம்ப நன்றியுடையவள் ஆனேன். ஸ்பிருஷாமி எத் பங்கஜ எத் பத்மஜ பத்மஜாங்கிறது பிரம்மா. ஸோ சங்கராதிபிகி அதாவது பிரம்மா இவர் சங்கரன் முதலியவர்களால் கூட ரந்தித மானசைகி விமிருக்கியதே. அதாவது ரந்திதான்னு சொன்னான்னா இது அப்படியே ஒரேடியாக மனசெல்லாம் ஒழிச்சாச்சவா. ரந்திதான்னு மனசை ஓட்டை போட்டுட்டான்னு அர்த்தம், ரந்தனம்னா ஓட்டைன்னு அர்த்தம். ஸோ மனசையே ஒழிச்சு கட்டியாச்சு, மனசுங்கிறது ஒன்றே இல்லை அவளுக்கு. அப்படிப்பட்ட மனசெல்லாம் ஒழித்து அவர்கள் கூட விமிருக்கியதே தேடுறா, பகவானுடைய பாதத்தை தொடமாட்டோமா அப்படிங்கிறத. அப்போ அந்த பாதத்தை நான் இப்போ ஸ்பிருஷாமி என்னால் நான் இப்போ தொடப்பட்டேன் இல்லையா, பகவானுடைய பாதம் என் மேல்பட்டதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாவோ. अहो विचित्रं तव राम चेष्टितं मनुष्य भावेन विमोहितं जगत् जलस्य जस्त्रं चरणादिवर्जितः संपूर्ण आनन्दमयः अतिमायिकः. चलसी अजस्रं चाल வருது चलसी. அஹோ விசித்திரம் தவ ராம, ஹே ராமா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சேஷ்டிதம் ராம தவ சேஷ்டிதம், உங்களுடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற வைக்கிறது. மனுஷபாவேன விமோகிதம் ஜகத்தேனோ, மனுஷனாக காட்டி கொடுக்குறேன் நீ இந்த உலகத்தில் மனுஷனாட்டமாக நடமாடுறாய். விமோகனம் அதாவது மோகப்படுத்துகிற ஜகத்தையே நீ மோகத்துக்கு ஆட்படுத்துகிற. ஏதோ மயக்கத்தில் மக்கள்லாம் மனுஷன் நினச்சிட்டு இருக்கா ராமரை, அப்படி நீ மனுஷபாவத்தில் வந்திருக்கியே. அஜஸ்ரம் சலசி சரணாதி வர்ஜிதகா, உனக்கு சரணம்னு ஏதாவது உண்டா? கால் பாதமே இல்லாமல் நடப்பவன் நீ இல்லையா. பகவானுக்கு சொல்லும்போது என்னது, கண் இல்லாமல் பார்க்கிறாய், காது இல்லாமல் கேட்கிறாய், பாதம் இல்லாமல் நடக்கிறாய், அப்படி தான் சொல்லுவோம். இந்திரியமே அவர் கிடையாது. ஸோ அப்படி இந்திரியமே இல்லாமல் நீ நடக்கிறாய், உன்னோட நடக்கிறாய், அந்த பாத தூளி வேற என் மேலே பட்டுடுத்து. ஸோ சலசி அஜஸ்ரம் இடைவிடாமல் சரணாதி வர்ஜிதக, சரணம் இல்லாத நீ நடக்கிறாய். சம்பூர்ண ஆனந்தமயக அதிமாயிக, ரொம்ப ஆனந்தமயமான ஸ்வரூபம் நீ. அதிமாயிக, உன்னுடைய மாயை எப்படி தான் வர்ணிக்கிறது, இப்போ ஏற்பட்ட மாயை இருக்கிறியேன்னு சொல்றான். यत्पाद पंकज पराग पवित्र गात्रा भागीरथी भव विरिंच मुखान् पुनाति साक्षात् स एव मम दृक् विषयः यदास्ते किं वर्ण्यते मम पुराकृत वागदेयम्. எந்த பாத பங்கஜம், எந்த தாமரை பாதங்கள் பராக பவித்திர காத்ரா, அதாவது உன்னுடைய பாத தூளியால் பவித்திரம் அடைந்த அந்த பகீரதி. பகீரதி யார்? கங்கை. பாகீரதி பகீரதனால் கொண்டு வரப்பட்டவள், அதனால் பாகீரதின்னு பேர் அவளுக்கு. ஸோ கங்கை உன்னுடைய பாதத்துலேருந்து தானே வந்தது. ஸோ உன்னுடைய பாத தூளினால் பவித்திரமான அந்த கங்கை பவ விரிஞ்ச முகான் புனாதி, அது சிவனோட தலையில் உட்காந்து சிவனை புனிதப்படுத்துகிறது. அப்புறம் விரிஞ்சி அவர் கமண்டலு ஜலத்தால் விட்டு அவருடைய கமண்டலு ஜலமே தான் பாதத்தில் பட்டு அந்த விரிஞ்சியை அவர்களையும் புனிதப்படுத்துகிறது. விரிஞ்சி முகான்னு முதலியவர்களை அவர்கள் முன்னிட்டு கொண்டு எல்லாரையுமே புனிதப்படுத்தக்கூடிய கங்கை புனாத்தின்னு இது புனிதப்படுத்துகிறது. சாட்சா சயேவ மம திருக்விஷயக, அந்த பாதம் எந்த பாதத்திலேருந்து கங்கை வந்ததுனால அது புனிதப்படுத்துறதோ அதே பாதம் என்னுடைய கண்ணுக்கு காட்சியளிக்கிறது இல்லையா. திருக்விஷய, என்னுடைய பார்வைக்கு விஷயமாக அந்த பாதங்களை நான் பார்க்கிறேன். எது ஆஸ்தே கிம் வர்ணியதே மம, இப்படி இந்த மாதிரி உன்னுடைய பாதங்களை பார்க்கறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும். புராகிருத பாகதேயம், பாகதேயம்னு இது என்ன புண்ணிய பாகத்தினால எனக்கு இப்போ உன்னுடைய பாதங்கள் தரிசிக்க முடிகிறதோ. मर्त्यावतारे मनुजाकृतिं हरिं राम अभिधेयं रमणीय देहिनं धनुधरं पद्मविशाललोचनं भजामि नित्यं न परान् पद्मिष्ये.
ஸோ மர்த்தியாவதாரே, மர்த்தியன்னு மரணிக்கக்கூடிய தர்மம் உடையவன், அதனால மனிதனுக்கு மர்த்தியன்னு பேர். ஏன்னா மரணிப்பன், மனிதனுக்கு மரணம் உண்டு, அதனால அவனுக்கு மர்த்தியன்னாலே மனிதன் அர்த்தம். ஸோ அந்த மனுஜ ஆக்கிருதியும், ஸோ மனிதனாக நீ பிறந்து இந்த மர்த்தியாவதாரத்தில் ஹரிம் ராமம் அபிதேயம், ஹரிம் அதே விஷ்ணு, அந்த விஷ்ணு தான் ராமா என்ற பெயருடன் வந்திருக்கிறாய். ரமணீய தேகினம், பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருக்குது உன்னுடைய தேகம். தனுர்தரம், கையில் வில்லோடு. பத்ம விஷாலலோச்சனம், தாமரை கண்கள், விஷாலமான தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவன். நித்தியம் பஜாமி, உன்னை நான் நித்தியமே பஜிக்கிறேன், கொண்டாடுகிறேன். ந பரான் பஜிஷ்யே, உன்னை தவிர வேற யாரையும் நான் கொண்டாட மாட்டேன். யத்பாத பங்கஜரஜக ஸ்ருதிபிஹ விம்ருக்யம் யன்னாபி பங்கஜ பவஹ கமலாசனஸ்ச யன்னாமசார ரசிகஹ பகவான் புராரிஹி தம் ராமச்சந்திரம் அனிஷம் ஹிருதி பாவயாமி. எவருடைய அந்த பாத பங்கஜம், தாமரை பாதத்திலுள்ள அந்த பாத தூளியாகப்பட்டது ரஜக, ஸ்ருதிபிகி வேதங்களால் விமிருக்கியம், வேதங்கள் தேடுறது பகவானுடைய பாதத்தை. வேதங்கள் ஏன்னா பாதத்துக்கு அடியில் தான் வேதமே இருக்குது, இல்லை பகவானுடைய பாதம் வேதங்களோட தலையாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ வேதத்தோட தலை பகவானுடைய பாதமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி ஸ்ருதிபிகி விமிருக்கியம், ஸ்ருதிகளே தேடுறது உன்னுடைய பாத தூளியை. என் நாபி பங்கஜ பவக, எவருடைய நாபி பங்கஜம் தாமரை இது கொப்பு, அதிலிருந்து வெளிவந்தார் யார்? கமலாசனஷ்ச, கமலத்தை ஆசனமாக உடைய பிரம்மா. ஸோ அந்த பிரம்மாவும் உன்னுடைய நாபி பங்கஜத்திலிருந்து தோன்றினார். அதே மாதிரி என் நாம ரசிகக, உன் நாமத்தையே சாண்டு பண்ணிட்டு இருக்கார் எங்கள் காசியில். ராமர் ராமர் ராமன்னு ஜபிச்சுட்டு இருக்கார் பகவான் புராரிஹி. புராரி புறமெரித்த சிவன், அந்த சிவன் பகவான் சிவனாகப்பட்டவர் உன்னுடைய நாமத்தையே ரசிகனாக, நாம ரசிகனாக இருக்கிறார் அவர். ராமச்சந்திரம் அனிஷம் ஹிருதி பாவயாமே, அப்பேற்பட்ட ராமச்சந்திரனை நான் ஹிருதயத்தில் எப்பொழுதும் கொண்டாடுகிறேன், பக்தியோடு தியானம் பண்ணுகிறேன். யஸ்ய அவதார சரிதானி விரிஞ்சி லோகே காயந்தி நாரத முகா பவ பத்மஜ ஆத்யாஹ ஆனந்தத அஸ்ரு பரிஷிக்த குச்ச அக்ரசீமா வாகீஸ்வரி ச தம் அகம் சரணம் பிரபத்யே. எஸ்ய அவதார சரிதானி, உன்னுடைய அவதாரத்தில் நீ செய்யக்கூடிய அந்த செயல்கள். ஸோ அவதார காரியத்தில் விரிஞ்சலோகே காயந்தி, நீ இந்த மாதிரி ஒன்று அவதாரம் பண்ணி என்னென்ன சேஷ்டைகள் புரிந்தா என்பதை பிரம்மலோகத்தில் எல்லாரும் பாடுறான். விரிஞ்சலோகே காயந்தி, எல்லாரும் பாடுறா உன்னுடைய அவதாரத்து கதைகள் எல்லாம். நாரத முகாக, நாரதர் முதலியவர்கள்லாம் பவ பத்மஜ ஆத்யாக, அதை சிவன் பாடுறார். பவன சிவன், பத்மஜ தாமரையில் தோன்றிய அந்த பிரம்மா, எல்லாருமே சத்தியலோகத்தை எல்லாருமே பாடின்னு இருக்கா. ஆனந்தஜ அஸ்ரு பரிஷிக்தா, அவளுக்கு அப்படியே கதையை படிக்கிற வச்சு, அவதார கதையை சொல்கிற வச்சு கண்ணில் கண்ணீரும் கம்பளையுமா தான் சொல்கிறாவா. பரிஷிக்த குச்ச அக்ரசீமாக, அப்படியே நெஞ்சில் ஒழிஞ்சு ஓடுறது அந்த ஆனந்த கண்ணீராகப்பட்டது. ஆனந்த அஸ்ரு வந்து பகவானுடைய கதைகளை நினைக்க நினைக்க ஆனந்தப்பட்டு அவளுடைய நெஞ்செல்லாம் நனைந்து, வாகீஸ்வரி சரஸ்வதியே அவள் வந்து நெஞ்சு ஸ்தனங்கள் எல்லாம் அப்படி நனையும்படி அந்த ஆனந்த கண்ணீரோடு படிக்கிறாளாம். தம் அகம் சரணம் பிரபத்யே, அப்பேற்பட்ட அந்த ஹரி, அந்த ராமரை நான் சரணம் அடைகிறேன். சஹ அயம் பரமாத்மா புருஷः புராண ஏகः ஸ்வயம் ஜோதிஹி அனந்த ஆத்யः மாயாதனும் லோக விமோகனீயாம் தத்தே பரானுக்ரஹ ஏஷ ராமः. இப்பேற்பட்ட பரமாத்மா புருஷ புராணக, புராண புருஷன், ஆதி புருஷன். ஏகக, ஒரே ஒருத்தர் தான், ரெண்டாவது கிடையாதவருக்கு. ஸ்வயம் ஜோதி, தானே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியவர். அனந்தன், எல்லையற்றவன். ஆத்யக, ஆதி முழு முதல்வன். அப்பேற்பட்ட பகவான் பரமாத்மா மாயாதனும், ஒரு மாயையில் லோகத்துக்காக வேண்டி ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு, லோக விமோகனியாம், லோகமே அப்படி ரவணீயமான அந்த காத்திரத்தை பார்த்து அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கிறது, மோகத்தில் ஆழ்கிறது. அப்படி லோக தத்தே, அப்பேற்பட்ட உடம்பை தரித்து கொண்டு பர அனுகிரக ஏஷ ராமக, ஸோ பிரத்தியாருக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காகவே அவதாரம் எடுத்திருக்கிறார் இந்த ராமர். அயம் ஹி விஸ்வ உத்பவ சம்யமானாம் ஏகக ஸ்வ மாயா குண பிம்பிதஹ யஹ விரிஞ்சி விஷ்ணு ஈஸ்வர நாம பேதான் தத்தே ஸ்வதந்திரஹ பரிபூர்ண ஆத்மா. இதே ராமர் விஸ்வ உத்பவ சம்யம, உத்பவம்னு இந்த கிரியேஷன்,
சம்யமம்னா லயமாக்கிறது. ஸோ ஏக்கக அவர் ஒத்தரே தான் விஸ்வத்தை சிருஷ்டிக்கிறார், அழிக்கிறார். ஸ்வ மாயாகுண பிம்பிதக தன்னுடைய மாயையை ஏற்றுக்கொண்டு அந்த குணங்களில் பிம்பமாக அவதாரம் பண்ணி இந்த காரியத்தெல்லாம் அவர் பண்ணுறார். சிருஷ்டி ஸ்திதி பண்ணக்கூடிய பகவான் விரிஞ்சி விஷ்ணு ஈஸ்வரன் நம்ம பல பேதமாக காட்சியிருக்க பரமாத்மா ஒத்தர் தான். ஆனால் அவரே பிரம்மாவாக, விரிஞ்சியாக, விஷ்ணுவாக, ஈஸ்வர சிவனாக இப்படி பல பெயர்களை ஏற்றுக்கொள்கிறார். எப்படி மாயையால் பிம்பம், அவருடைய பிம்பம் தான், அவரே தான் பரமாத்மா. அவர் மூன்றாக தோன்றி இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் காரியமாக பண்ணுறார். சுதந்திரக அவருக்கு யாராவது கண்ட்ரோல் உண்டா, ஏதாவது காரணம் உண்டா? கிடையாது. ஸோ சுதந்திரனாக இருக்கக்கூடிய பரிபூர்ணமான அந்த பரமாத்மா, ஆத்மாங்கிறதுக்கு பரமாத்மா மூன்று விதமாக மூன்று பெயர்களை எடுத்துக்கொண்டு மூணு காரியத்தை பண்ணுறார். नमो अस्तु ते राम तव अङ्घ्रिपङ्कजं श्रियादृतं वक्षसि लालितं प्रियात् आक्रान्तं एकेन जगत्त्रयं पुरा ध्येयं मुनीन्द्रैः अभिमानवर्जितैः. ராமா உனக்கு நமஸ்காரம். ஸ்ரீயாதிருத்தம் தவ அங்கிரி பத்மம் பங்கஜம். ஸ்ரீதேவி உட்காந்து பிடிச்சி விட்றா இல்லையா காலை, எப்போதும் பகவானுடைய காலடியில் உட்காந்து. ஸோ அந்த ஸ்ரீதேவியால் பிடிக்கப்பட்ட உன்னுடைய தாமரை பாதங்களை நான் நமஸ்கரிக்கிறேன். வட்சசீல் ஆளிதம் பிரியாத்து. அப்போ நீ என்ன பண்ணுறாய், அவளை நெஞ்சில் வச்சு கொண்டாடுறேன். பகவானுடைய நெஞ்சில் தானே ஸ்ரீதேவி உட்காந்துருக்கா. ஸோ அப்படி உன்னுடைய வட்சஸ்தலத்தில் அவள் கொண்டாடப்படுகிறாள், அவள் உன்னை காலை பிடிக்கிறா. இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் பிரியமாக இருக்கிறீர்கள் இல்லையா. ஏகேன ஆக்ராந்தம் ஜகத்ரயம், ஒருத்தராகவே ஒத்த காலாலேன்னு வைக்கலாம். இங்கே ஒரே பங்கஜ கால், ஒரே காலால் ஆக்ராந்தம் திரிவிக்ரம அவதாரத்தை சொல்கிறாருங்க. ஸோ மூன்று லோகங்களையும் ஆக்கிரமித்த அந்த திரிவிக்ரம அவதாரமாக ஜகத்ரயம் புரா தியேயம், அந்த திரிவிக்ரம அவதாரத்தை தியேயம்னு தியானிக்க வேண்டும். முனீந்திரைகி அபிமான வர்ஜிதைகி, நான்கிற அபிமானமே இல்லாத முனிவர்கள் கூட அப்பேற்பட்ட திரிவிக்ரம அவதாரத்தை கொண்டாடுகிறார்கள். जगताम् आदिभूतः त्वं जगत्त्वं जगदाश्रयः सर्वभूतेषु असंयुक्त एकः भाति भवान् परः. ஜகதாம் ஆதிபூதக. ஸோ முதல்ல தோன்றியவனே அவர் ஒருத்தர் தான் இருக்கார். ஜகதாம் ஆதிபூதக, ஒரே ஜந்து ஆதியாக இருக்கக்கூடியவர். ஜகத்தே நீதான், ஜகத் ஒன்னிலிருந்து வேறு இல்லை, நீயே தான் ஜகத்தாக பரிணமிக்கிறாய். ஜகத் ஆශ්‍රயக, ஜகத் ஒன்னிலே தான் ஆශ්‍රயத்தை கொண்டிருக்கிறது, ஒன்னிலேயே அடங்கி இருக்கிறது இந்த ஜகத்து. சர்வபூதேஷு அசம்யுக்த, எந்த பூதங்களையும் உன்னோட ஒட்டுதல் கிடையாது, உறவு கிடையாது. ஏன்னா பகவான் அப்படியே ஒரு சாட்சி பூதமாக தான் இருப்பார். ஸோ எந்த பூதங்கள் எந்த ஜந்துங்களுடையும் நீ சேர மாட்டாய், தனியாக பிரகாசிப்பாய். ஏக்கக ஒருத்தன் தான். பாதி பவான் பரக, பிரகாசமாக விளங்கிறாய். பவான் பரகனது எல்லா ஜந்துக்களிலிருந்தும் வேறானவர், பரமாத்மாவாக ஜொலிக்கக்கூடியவர், எல்லாருக்குள்ளே இருந்தாலும் சரியாக சாட்சிபூதமாக பிரகாசிக்கக்கூடியவர். ஓங்காரவாச்யः त्वं राम वाचाम् अविषयः पुमान् वाच्यवाचकभेदेन भवान् एव जगन्मयः. ராமா, ஹே ராமா, ஆறு அகல்யா சொல்கிறா. ராமா ஓங்கார வாச்சியக, ஓங்கார பரம்பொருள் நீதான். ஓங்கிறதோட அர்த்தம் என்னன்னா நீதான். ஸோ அது அந்த ஓங்காரத்தினால சொல்லப்படுபவன். வாச்சாம் அவிஷயக, வாக்குக்கு அப்பாற்பட்டவர். வாக்கோட விஷயத்தில் வரவே வரமாட்டார். பகவானை வாக்கினாலும் சொல்லி முடியாது. ஸோ வாக்கிற்கு அப்பாற்பட்டவர். அவிஷயக, விஷயம் கிடையாது. புமான் மனித அவதாரம் எடுத்தால் கூட அப்படி தான். ஸோ வாச்சிய வாச்சக பேதேன, சொல்லும் பொருளும். ஸோ சொல்லு பொருள்னு ரெண்டாக இருந்தால் கூட அது ரெண்டுமே ஒன்று தான். அது பூன்னு சொன்னாலே பூவோட உருவமெல்லாம் வந்துடுது, பூவோட அர்த்தமும் புரிஞ்சு விடுறது. அப்போ சொல்லும் பொருளும்னு அப்படி ரெண்டாக சொன்னாலும் உடனே ஒன்றாகவே இருக்கிறது. ஸோ அந்த பேதம் தான். பவானேவ ஜெகன்மயக, அப்போது ஜகத்து பரமாத்மா அப்படி ரெண்டாக சொன்னாலும் ஜகத்தே நீதான். அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. எப்படி சொல்லும் பொருளும் வித்தியாசமின்றி இருக்கிறதோ அதே மாதிரி தான் ஜகத்தும் நீயும்னு சொல்கிறான். कार्यकारण कर्तृत्व फल साधन भेदतः एकः विभासी राम त्वं मायया बहुरूपया. காரிய காரண கர்த்திருவ, அதாவது காரியம்னு ஒன்று, காரணம்னு ஒன்று. காரியம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் இருப்பார். அப்புறம் கர்த்திருவம், யார் பண்ணுறா, யார் செய்யறா அப்படிங்கிற ஒரு கர்த்திருவம். பல, அப்புறம் காரியத்தோட பலன் ஒன்று இருக்குது. ஸோ சாதனை, அந்த பலனை அடையிறதுக்கு என்ன சாதனை பண்ணணும், இப்படி பலவிதமான பேதங்கள் இருக்குது இல்லையா. காரியம்னு ஒன்று சொல்கிறோம், காரணம்னு ஒன்று சொல்கிறோம், அதோட பலன், காரியத்தோட பலன், யார் பண்ணுறா,
கர்த்திருவம், இப்படி பல பேதங்கள். ஏகக விபாசி ராம, இது எல்லாமே நீதான். ஸோ அகமேவ போக்தான்னு சொல்கிறா இல்லையா, எந்த காரியம் யார் செய்தாலும் கர்த்தா போக்தா சகலமும் நானேன்னு சொல்கிறா இல்லையா, அப்படி எல்லாமே நீதான். ஏகக விபாசி ராமா, இப்படி பல விதமாக சொல்லப்பட்டாலும் எல்லாமே நீதான் ராமா. துவம் மாயையா பகு ரூபையா, நீ இதெல்லாம் பண்ணுறதுக்கு பல ரூபம் எடுத்து மாயையாக மனித வடிவில் அனுபவிக்கிறாய், அவ்வளோதான். ஸோ அவாவா பல விதமாக ஒவ்வொருத்தர் காரியத்துலேயும் நீதான் இருக்காயே, எல்லாமே நீதான். त्वन्माया मोहितधियः त्वां न जानन्ति तत्त्वतः मानुषं त्वाम् अभिमन्यन्ते मायिनं परमेश्वरम्. தொன் மாயா மோகித, உன்னுடைய மாயையால் மோகத்தை அடைந்தவர்கள் ந ஜானந்தி தத்துவத்தக, உள்ளது உள்ளபடி நீ பரமாத்மா பரம்பொருள்ங்கிறதை அறிய மாட்டார்கள். மாயினம் பரமேஸ்வரம், ஏன்னா நீ மாயை எடுத்துட்டு இருக்காய், அப்படி மாயை எடுத்துக்கொண்டு நீ இந்த மாதிரி மனுஷனாக இருக்க இல்லையா, அப்படிப்பட்ட பரமேஸ்வரான உன்னை மானுஷக துவாம் அபிமன்யத்தை, மானுஷம் உன்னை மனிதனாக அவர்கள் கருதுகிறார்கள். ஏன்னா மாயை அவளை மறைச்சுடுறது, உன்னை பற்றி தத்துவமாக அறிய முடியலை. आकाशवत्वं सर्वत्र बहिरन्तगतः अमलः असङ्गो हि अचलः नित्यः शुद्धः बुद्धः सद् अव्ययः. நீ ஆகாசம், எப்போவுமே பகவானை நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு பாஷையில் சொல்லும்போது பகவான் ஆகாசவத்துன்னு சொல்லிடுறோம். ஸோ ஆகாசம் போல பரவி இருக்கிறாய், எங்கும் நிறைந்தவர்ங்கிற அர்த்தம். சர்வத்திர, எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்காய். பகிஹி அந்தர்கதக, ஸோ உள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்காய், வெளியிலேயும் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறாய், நீதான் இருக்கிறாய். அமலக, நீ எப்படிப்பட்டவன், குற்றமற்றவன், அமலனாக இருக்கக்கூடியவன். அசங்கக, எதிலுமே ஒட்டிக்க மாட்டாய், வெறும் சாட்சி. அச்சலக, அவிகாரின்னு சொல்கிறோம் இல்லையா, அசையாத்தவன், மாறாத பரம்பொருள். நித்தியக, என்று உள்ளவன், சனாதனமாக இருக்கக்கூடியவன். சுத்தக, சுத்தாத்மா, பரபிரம்மமாகப்பட்டது சுத்தமானது. புத்தகன்னு ஞானமே அவர் தான். பரமாத்மான்னு சொல்லும்போது புத்தகன்னு ஞானமே அவர். சத்துன்னு சொல்ல எக்ஸிஸ்டன்ஸ், தி ஐ சென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அவரே தான் சத்து. அவ்யயக, அழிவற்றவர், அழியாத்தவர், அழியா பரம்பொருள். இப்போ ஏற்பட்டவர். இப்போது சர்வத்திர ஆகாசவத்து, எல்லா இடத்துலையும் ஆகாசமாக பரவி இருக்கிறாய். योषित् मूढा अहम् अज्ञाते तत्त्वं जाने कथं विभो तस्मात् ते शतशः राम नमस्कुर्याम् अनन्यदीहि. யோஷித் மூடா, நான் பெண்ணு, அது மூடன மோகத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. அகம் அக்ஞா, என அறிவிலி, நான் அறிவில்லாதவள். தே தத்துவம் ஜானே கதம், உன்னுடைய உண்மையை நான் எப்படி அறிவேன், உன்னுடைய தத்துவமான அந்த அர்த்தத்தை நான் எப்படி புரிந்து கொள்வேன். ஹே விபோ, எங்கும் நிறைந்தவரே. ஆகவே தஸ்மாத், என்னால் ஒன்று தான் பண்ண முடியும். அனன்யதீகி, வேறு எந்த இடத்துலையும் மனதை செலுத்தாமல் நான் உன்னையே சதசக நமஸ்குர்யாம், நான் உன்னை 100 முறை நமஸ்காரம் பண்ணுகிறேன். देव मे यत्र कुत्र अपि स्थिताया अपि सर्वदा त्वत्पादकमले सक्ता भक्तिः एव सदास्तु मे. தேவா, ஹே தேவனே, மே எத்திர குத்ராபி ஸ்திதாயாக, நான் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும், அப்படி சர்வதா எப்பொழுதும் தொத்பாத கமலே சக்தா, ஆசக்தி, ஈடுபாடு, எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் உன்னுடைய பாதத்தை எப்போதும் தியானம் பண்ணிட்டு இருக்கணும். சதா சர்வதா சக்தா ஆசக்தா, ஈடுபட்டு. பக்திகி ஏவ சதா அஸ்துமே, எனக்கு உன்னிடம் பக்தி எப்பொழுதும் இருக்கட்டும். नमस्ते पुरुष अध्यक्ष नमस्ते भक्तवत्सल नमस्ते अस्तु ऋषिकेश நாராயண நமோஸ்துதே. புருஷ அத்தியட்சா, புருஷர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே, அத்தியட்சா தலைவன், தலைவனாக இருக்கக்கூடியவனே உனக்கு நமஸ்காரம். பக்த வாத்சல்யம், பக்தர்கள்னு சொன்னாலே வாத்சல்யத்தோடு அன்போடு கூட இருக்கக்கூடியவரே நமஸ்காரம். ஹிருஷிகேஷ, இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதி, நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது பகவான். உள்ளேருந்து சித் சக்தியாக இருந்து நம்மளுடைய இந்திரியங்களை ஆட்டுவிக்கிறான் இல்லையா. ஸோ அப்படி ஹிருஷிக ஈஷகன்னு அர்த்தம். ஹிருஷிகங்கள்னா இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே உனக்கு நமஸ்காரம். நாராயணனே உனக்கு நமஸ்காரம். நாராயணம், நீரையே அந்த தன்னுடைய அயனமாக, தன்னுடைய வழியாக தண்ணியில் தானே படுத்துட்டு இருக்கான், அதனால தான் நாராயணனே பேர் அவருக்கு. அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். பவபயஹரண்யேகம் பானுகோட்டி பிரகாசம் கரத்ருதசரசாபம் காலமேக அவபாசம் கனகருச்சிர வஸ்திரம் ரத்னவத் குண்டல ஆட்யம் கமல விஷத நேத்ரம் ச அனுஜம் ராமம் ஈடே. பவபயஹரம் ஏகம், பவபயம், எப்போதுமே பூமியில் சம்சாரத்தில் பிறந்தால் மரண பயம் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அதை அபகரிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான் பகவான்.
பானு கோடி பிரகாசம், கோடி பானு, பானு சூரியன், கோடி சூரிய பிரகாசம் உடையவரே. கரதிருத்த ஷரச்சாபம், எப்போதுமே கையில் கோதண்டம் இல்லை, கையில் அம்பு மில்லுமா தான் இருப்பார் அவர். அப்படி திருத்த ஷரச்சாபம், ஷர அம்பு மில்லும் உடையவரே. கமல காலமேக, காலமேகம்னு கார்மேகங்கள் அது போன்ற கலர், ஷியாமல கலர், அவபாசம் அப்படி அந்த கலரில் ஜொலிக்கக்கூடியவரே. கனக ருச்சிர வஸ்திரம், வஸ்திரம் எப்படி இருக்குன்னா பீதாம்பரம் போட்டுருக்கார் அவர், அது அது அப்படியே கோல்டன் கலரில் இருக்குது. கனக ருச்சின்னு இது கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய பீதாம்பரத்தை உடுத்தியவரே. ரத்னவத் குண்டல ஆட்யம், ரத்னங்கள்லாம் பொறிச்ச குண்டலத்தினால ரிச்சாக இருக்கார். ஆட்யம்னா ரிச், அப்படி ரிச்சான லுக்கு, காதில் இது ஸ்டட்டு. கமல விஷத நேத்திரம், விஷதன கிளியரான தாமரை கண்கள். ச அனுஜம் ராமம் ஈடே, உன்னுடைய பிரதரோடு சேர்ந்து லக்ஷ்மணரோடு கூட வந்திருக்கார். அகல்யா பார்க்குறோம், சரி 2 பேர் சேர்ந்து தான் வந்திருக்கா. ஸோ உன்னுடைய தம்பியோடு சேர்ந்து லக்ஷ்மணனோடு சேர்ந்து ராமனை நான் போற்றுகிறேன். स्तुत्वा एवं पुरुषं साक्षात् राघवं पुरतः स्थितं परिक्रम्य प्रणम्य आशु स अनुज्ञाताय यौपतिम्. இவ்வாறு இவ்வளவு ஸ்துதி, இவ்வளோ நாள் ஸ்துதி பண்ணினா இப்படி அந்த புருஷம் பரம புருஷனான அந்த ராமரை சாட்சாத் ராகவம் நேரில் வந்து அந்த ராமனை புறத்தக ஸ்திதம் முன்னாடி நிற்கிற அவரை ஸ்துத்வா, அவரை ஸ்துதி பண்ணி பரிக்கிரமி அவரை சுற்றி வந்து ஆஷு பிரணம்ய அவரை நமஸ்காரம் பண்ணினா ஆஷு உடனடியா சா அனுஜாதா ராமரால் பர்மிஷன் கொடுக்கப்பட்டவளாக பதிம் யயவ் தன்னுடைய கணவரை அடைந்தாள். கௌதமரும் வந்துடுறார் இந்த நேரத்தில். ஸோ கௌதமரோடு சேர்ந்தாள். अहल्यया कृतं स्तोत्रं यः पठेत् भक्तिसंयुतः स मुच्यते अखिलैः पापैः परं ब्रह्मादिगच्छति. இப்படி அகல்யா செய்த சோஸ்திரத்தை, ராம சோஸ்திரத்தை யார் படிக்கிறாளோ, பக்தியோடு கூட யார் படிக்கிறாளோ, ச முச்சத்தை அகிலைகி பாபை, எல்லா பாபத்தையும் தொலைத்து பரம்பிரம்மம் அதிகச்சதி, ஸோ பரமாத்மாவை அடைவார்கள், பரபிரம்மத்தையே அடைந்து விடுவார்கள். ராதிகிருஷ்ணம் பிரம்ம அதிக புத்ராதி அர்த்தே பட்டேத் பக்தியா ராமம் கிருதி நிதாய ச சம்வத்சரேன லபதே வந்தியா அபி சுபுத்ரகம். புத்ராதி அர்த்தேன்னு குழந்தை வேணும், அந்த காரணத்துக்காக அதற்காக பட்டேத் பக்தியா, எனக்கு குழந்தை வேணுங்கிற ஆசையோடு யார் இந்த ராமாயணத்தை பக்தியாக படிக்கிறாளோ, இந்த சோஸ்திரத்தை படிக்கிறாளோ, ஹிருதி நிதாயச்சா ராமரை மனசில் வச்சுக்கணும். ராமரை மனசில் வச்சுட்டு அகல்யா பண்ண சோஸ்திரத்தை அப்படி சொன்னோம்னால் சம்பத்சரேன 1 வருஷத்துக்குள்ள வந்தியா மலடி கூட சூப்புத்திரகம் லபத்தே, நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். சர்வான் காமான் அவாப்னோதி ராமச்சந்திர பிரசாததஹ. சர்வான் காமான், தான் விரும்பிய எல்லாத்தையுமே அடைவார்கள். ராமச்சந்திரனுடைய பிரசாதத்தினால், அருளினால் அவர்கள் தான் விரும்பிய எல்லாவற்றையுமே அடைவார்கள். இது ஆக்சுவலாக இப்போ குழந்தை இல்லைங்கிறவாளுக்கெல்லாம் இந்த ஸ்லோகம் ரொம்ப ஷார்ட்டு, ஈஸியாக சொல்லி முடிச்சுட்டு போகலாம். ஸோ இதை சொன்னால் குழந்தை பிறக்கும்னா அதை நல்லா பிடிச்சிக்கணும் யாருனாலும். ஏன்னா ராமாயணம் படித்த உடனே தான் நம்ம துர்காவுக்கு குழந்தை பிறந்தது இல்லையா. துர்கா சொல்லிகிட்டே இருப்பாள், ராமாயணம் கிளாஸ் அட்டன் பண்ணேன் மேடம், எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு, ஆஃப்டர் சம் 14 years or so. ब्रह्मज्ञः गुरुकल्पकः अपि पुरुषः स्नेही सुरापः अपि वा मातृभ्रातृ विहिंसकः अपि सततं भोगयेक बद्ध आतुरः. नित्यं स्तोत्रं गीतं जपन् रघुपतिं भक्त्या हृदिस्थं स्मरन् ध्यायन् मुक्तिम् उपैति किं पुनः असौ स्व आचरयुक्तः नरः. பிரம்மக்னக என்னது, பிராமணனை கொன்ற குற்றம், கிணத்தின்னு கொள்வது. ஸோ பிராமணனை குற்றம், அந்த குற்றம் உள்ளவர்கள். குரு தல்பக, குருவோடு படுக்கையை ஷேர் பண்ணிட்டவர்கள். புருஷக, அப்படிப்பட்ட அந்த புருஷன். ஸ்தேயி, திருடன். சுராபக, கள்ளு குடிக்கக்கூடியவன், இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யக்கூடியவன். பிராத்ரு விஹிம்சக, அம்மாவை வந்து ஹிம்சை பண்ணினவன், பிராத்தாவை ஹிம்சை பண்ணினவன், பிரதரை. சததம் போக ஏக பத்த ஆதுரக, எப்போதும் போகத்திலே இருக்கணும், நல்ல ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு இருக்கணும், அப்படியே அதிலேயே ஈடுபாடு கொண்டவன். நித்தியம் ஸ்தோத்திரம் இதம் ஜவன், அப்பேற்பட்டவா கூட இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபிப்பதனால ரகுபதிம் பக்தியா ஹிருதிஸ்தம் ஸ்மரன், சும்மா ஜபிக்கிறதில்லை, பகவான் ராமரை மனதில் வைத்து கொண்டு ஜபித்தான் என்றால் தியாயன், அவரை தியானம் பண்ணிக்கொண்டு முக்திம் உபைத்தி, அவளுக்கு கூட முக்தி கிடச்சிடும், மோட்சம் கிடச்சிடும், இப்போ ஏற்பட்ட பாவிகளுக்கு கூட மோட்சம் கிடச்சிடும். கிம் புனக அசௌ
ஸ்வ ஆச்சாரயுக்தக நரக, தன்னுடைய ஆச்சாரத்தில் ஒழுங்காக கட்டுப்பாடோடு குடித்தனம் பண்ணக்கூடியவர்களுக்கு முக்தி கிடைக்காது என்பது சந்தேகமே கிடையாது. முக்தி கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காது என்பது இல்லை. கிம் புனகனா ஏன் கிடைக்காது, அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். इति श्रीमद् अध्यात्म रामायणे उमामहेश्वर संवादे बालकांडे अहल्या उद्धरणं नाम पंचमः सर्गः। जानकीकान्त स्मरणं जय जय राम राम। षष्ठः सर्गः धनुर्भंगम् और विवाह। विश्वामित्रः अत तं प्राह राघवं सह लक्ष्मणं गच्छामः वत्स मिथिलां जनकेन अभिपालिताम्. ஸோ இப்போ விஸ்வாமித்ரக ராகவம் பிராக, ராமனை பார்த்து சொல்கிறார், சக லக்ஷ்மணனோடு கூட உள்ள ராமன், கச்சாமக வத்ச குழந்தாய் நம்ம போகலாம், மிதிலைக்கு போகலாம், ஜனக்கேன அபிபாலிதாம், ஜனகரால் ரட்சிக்கப்பட்ட அவர் ராஜாவாக இருக்கக்கூடிய மிதிலைக்கு நம்ம போகலாம்னு சொல்கிறார். दृष्ट्वा क्रतुवरं पश्चात् अयोध्यां गन्तुम् अर्हसि इत्युक्त्वा प्रययौ गङ्गाम् उत्थर्तुं रघुनाथः राघवः। तस्मिन् काले नाविकेन निषिद्धः रघुनन्दनः. ஸோ நம்ம அங்கே போனால் ஒரு பெரிய யாகம் இருக்குது, அதை தனுர்பங்கம் பண்ணக்கூடிய யாகம், அந்த சிவதனுஷை. ஸோ அங்கே யாகம் நடக்கிறது, அங்கே போகலாம், அயோத்தியாவுக்கு போகலாம். கிரதுவரம் பஷாத் அயோத்தியாம், அதுக்கப்புறம் நமக்கு அயோத்தியாவுக்கு திரும்பி போகலாம். இப்போ அயோத்தியாவில் தானே கிளம்பி வந்திருக்கா. ஸோ மிதிலைக்கு போயிட்டு அங்கே யாகம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் அயோத்தியாவுக்கு போயிடலாம். இவ்வாறு சொல்லிவிட்டு கங்காம் உத்தர்த்தும், கங்கையை தாண்டி போனோம், மிதிலைக்கு போகிறதுக்கு கங்கையை தாண்டுறான். ஸோ அதை தாண்டுவதற்காக சக ராகவனோடு கூட பிரயயவ், யார் விஸ்வாமித்திரர் கிளம்புறார், எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறார். இதில் ஓடத்தில் ஏறினப்போம். தஸ்மின் காலி, அந்த நேரத்தில் நாவிகேனா ஓடக்காரன் யார், குஹன், நிஷித்தக ரகுநந்தனக ஸ்டாப்டு, ராகவனை ஒரு நிமிஷம் நில்லுங்கோ அப்படிங்கிறான் குஹன். स्नाविक उवाच क्षालयामि तव पाद पंकजं नाथ दारु दृशदोः किम् अन्तरं मानुषीकरणचूर्णम् अस्मिते पादयोः इति कथा प्रतीयसि. பாத பங்கஜம் தவ சாலையாமி, முதல்ல உங்கள் காலை நான் முதல்ல அலம்பிக்கிறேன். ஏன்னா காலில் ஏதாவது தூளி இருந்தால் அகல்யா மாதிரி பொண்ணாயிடும் என்னோட போட்டு. அதனால் ஹே நாத தாரு திருஷதக கிம் அந்தரம், கல்லை நீ இப்போ பெண்ணாக்கிட்டாய், இது கட்டையால் செய்யப்பட்டது இந்த போட்டு. ஸோ அதனால் தாருக்கும் திருஷது, கல்லுக்கும் அந்த கட்டைக்கும் என்ன பெரிய வித்தியாசம். இந்த கட்டையும் உன்னுடைய கால் தூசிப்பட்டா டபக்குன்னு அது பெண்ணாயிட்டான்னு என்னோடய வாழ்க்கையே போச்சு. அதனால நான் முதல்ல உன்னுடைய காலை நான் முதல்ல அலம்புறேன். தவ பாதம் சாலையாமி மானுஷீகரண சூர்ணமஸ்தி, இது உன்னுடைய பொண்ணாக்கக்கூடிய ஒரு சூர்ணம் உன்னோட காலில் இருக்குது அப்படின்னு புகழ் வாய்ந்ததாக இருக்கிறது. பாதையோகோ இது கதா பிரதியசி, இவ்வாறு கதை புகழ்பெற்ற வரலாறாக எல்லா இடத்துலையும் பரவிடுத்து. அதுக்குள்ளே இப்படி பெண்ணாயிட்டா அப்படிங்கிற கதை பரவிடுத்து. இது புகழ்பெற்ற இருக்குது, உன்னுடைய காலில் ஏதோ சூர்ணம் இருக்குது, அந்த சூர்ணத்தை முதல்ல வாஷ் பண்ணிடுறேங்கிறான் குஹன். पादाम्बुजं ते विमलं हि कृत्वा पश्चात् परं तीरम् अहं नयामि नो चेत् तर्हि सद्युवती मलेन स्यात् चेत् विभो वित्ति कुटुम्बवाहिनी குடும்பஹானிஹி பாதாம்புஜம் தே விமலம், உன்னுடைய பாதத்தை நான் விமலமாக்கிடுவேன், ஒரு சூர்ணம் இருக்கக்கூடாதுங்க. ஸோ அதை நல்ல விமலம் பண்ணிட்டு தான் பஷாத், அதுக்கப்புறம் தான் தீரம் அகம் நயாமி, அந்த கரைக்கு நான் கொண்டு போவேன் உங்களை. நோச்சேது அப்படி இல்லாட்டா என்ன ஆகிடும், மலேனா உன்னுடைய காதில் ஏதோ ஒரு மலம் இருக்கும், விமலமாக இருக்காது, கொஞ்சம் ஒரு பாத தூளியே தான் இருக்கும். அது உடனே சத்து யுவதி, அது நல்ல ஒரு பெண்ணாக மாறிவிடும். ஸோ அதனால் என்ன ஆகிடும், ஹே விபோ வித்தி குடும்பஹானிகி, என்னுடைய குடும்பமே நஷ்டமாயிடும். ஏன்னா என்னோடய பொழப்பே இந்த போட்டில், அதனால அது பெண் ஆகிட்டா கஷ்டம், என்னோடய குடும்பமே ஹானி ஆகிடும், நஷ்டமாயிடும். இவ்வாறு சொல்லிட்டு காலெல்லாம் அலம்பி பாதவு ஷாலிதவ், பாதத்தெல்லாம் அலம்பி விட்டதுக்கப்புறம் பரம் தீரம் ததோகதாக, எல்லாரும் அடுத்த கரைக்கு போயிட்டா. கௌஷிகக ரகுநாதேன சகிதக, அதாவது ரகுநாதனாகப்பட்ட ராமரை கூட்டிண்டு அந்த விஸ்வாமித்திரர் மிதிலாம் யயௌ, மிதிலைக்கு சென்றார். विदेहस्य पुरं प्रातः ऋषिवाटं समाविशत् प्राप्तं कौशिकम् आकर्ण्य जनकः अतिमुदान्वितः.
ஸோ விதேகசிய புறம் விதேகர் யார் ஜனகருடைய ஊருக்கு போயிட்டார். ஸோ அங்கே ஒரு ரிஷிவாட்டம் இருக்குது. ரிஷிவாட்டம்னு ரிஷிகள்லாம் தங்கக்கூடிய ஒரு பெரிய ஏரியா. அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ரிஷிகளாக இருக்கா. அந்த இடத்துக்கு போகிறார். ஆவிஷத்து விஸ்வாமித்திரர் அங்கே வந்து அடைந்தார். அங்கே வந்துட்டார்னு தெரியுது. கௌஷிகம் பிராப்தம், விஸ்வாமித்திரர் அங்கே வந்துட்டார்னு ஆக்கர்ணியை கேட்ட ஜனகர் அதிமுதான்வித்தகர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பூஜா திரவியானி சங்கிருஹ்ய स उपाध्यायः समाययो दण्डवत् प्रणिपत्या अत पूजयामास कौशिकम्. பூஜை திரவியங்களா ஸோ பூஜை திரவியங்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்தார், கொண்டு வந்தார். சங்கிரகையெல்லாம் எடுத்துன்னு வந்து உபாத்தியாயன்னு புரோகிதர் கூட்டின்னு வர்றார். யார்? அவர் சதானந்தர் இல்லையா, அவரையும் கூட்டின்னு வர்றார். ஆயை வந்து சேர்ந்தார். தண்டவத் பிரணிபத்தியா அவரை நமஸ்காரம் பண்ணினார். கௌஷிகரை நமஸ்காரம் பண்ணி அதை பூஜையாமாச கௌஷிகம் எல்லாம் அதிதி சத்காரம்லாம் பண்ணுறார். पप्रच्छ राघवौ दृष्ट्वा सर्वलक्षणसंयुतौ द्योतयन्तौ दिशः सर्वाः चन्द्रसूर्यौ इव अपरौ. ஸோ பப்ரச்ச ராகவோ திருஷ்டுவா அவள் 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறாளே, விஸ்வாமித்திரர் பக்கத்தில். அவளை பார்த்து இவா யாருன்னு கேட்குறார். சர்வலக்ஷண சம்யுதம், ரொம்ப லக்ஷணமாக இருக்கா. இவா 2 பேரும் யார்? தியோத்தயந்தௌ திசக, எல்லா திசைகளையும் ஒளி பொருத்தி அவளோட ஒளி எல்லா திசைகளையும் பரவுறது. அப்பேற்பட்ட 2 பேரையும் சர்வாகா சந்திரசூரியவ் இவ அப்பரவ், எல்லா திசைகளிலும் அப்படி ஒளியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இவா 2 பேரும் சந்திரனும் சூரியனும் போல் இருக்கக்கூடியவர்களை பார்த்து யாரு அப்படின்னு கேட்டான். कस्य एतौ नरशार्दूलौ पुत्रौ देव सुत उपमौ मनः प्रीतिकरौ मे अद्य नरनारायणौ इव. இவா யாருடைய குழந்தைகள்? கஸ்ய ஏதௌ, யாருடைய பிள்ளைகள்? இவா நரசார்தூலவு, பெண், அதான் நரப்புலிகள் அப்பேற்பட்டவளாக இருக்கா. புத்திரவு தேவசுதோபமௌ, தேவருடைய குழந்தை மாதிரி இருக்கா. தேவ குழந்தைகள் ஆட்டமாக இருக்காளேவா. மனப்பிரீத்திக்கிற, மனசை பார்த்தாலே ஆனந்தமாக இருக்குது, மனசை பிரீத்தியாக பண்ணுறா. மே அத்திய நரநாராயணவ் இவ, நரநாராயணன் போல் 2 பேரும் காட்சி அளிக்கிறா. இவா யார்? யாருடைய குழந்தைகள்னு கேட்குறேன். प्रत्युवाच मुनिः प्रीतः हर्षयन् जनकं तदा पुत्रौ दशरथस्य एतौ भ्रातरौ राम लक्ष्मणौ. முனி சொல்கிறார். முனி பிரத்யுவாச்சா பதில் சொன்னார் பிரீத்தியோட. ஹர்ஷயன் ஜனகம், ஜனகருக்கு ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி பேசுகிறாராம். புத்திரவு தசரதஸ்ய ஏதௌ, இவா தசரத புத்திரர்கள். இவா 2 பேரும் பிரதர்ஸு, ராமர் லக்ஷ்மணர்னு பேர். मख संरक्षणार्थाय मया नीतौ पितुः पुरात् आगच्छन् राघवः मार्गे ताटकां विश्वघातिः. ஸோ எதுக்கு வந்தா ஏதா வந்தால் ஃபுல் ஸ்டோரியை சொல்கிறாருங்க. மக சம்ரட்சணார்த்தாய, என்னுடைய யாகத்தை ரட்சிப்பதற்காக, மக யாகம், யாகத்தை ரட்சிப்பதற்காக மயா ஆனித்தோ, என்னால் கூட்டிக் கொண்டு வரப்பட்டார்கள். பிதுகு புராத், எங்கள் அயோத்தியா ஊர்லேருந்து அப்பாட்டிருந்து நான் கூட்டின்னு வந்தேன். ஆகச்சன் ராகவக மார்கே, அப்படி வந்துட்டே இருக்கும் பொழுது ராமர் மார்கே வழியில் தாட்டகாம் விஸ்வகாத்தினி, உலகத்தையே நாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாடகையை शरेण एकेन हतवान् नोदितः मे अतिविक्रमः ततः मम आश्रमं गत्वा मम यज्ञ विहिंसकान्. அந்த தாடகையை ஒரே ஒரு அம்பை விட்டு அவளை கொன்றார். நோதிதக, நான் என்னால் தூண்டப்பட்டவராக, நான் தான் சொன்னேன் அவளை கொல்லு அப்படின்னு சொன்னேன். என்னால் தூண்டப்பட்டவர் கொண்டான். மே அதிவிக்ரமக, அதிவிக்ரமம் பராக்கிரமத்தோடு கூடி ஒரே அம்பை விட்டு கொண்டான். ததோ மம ஆசிரமம் கத்தோ, அதுக்கப்புறம் என்னோட ஆசிரமத்துக்கு கூட வந்தார். மம யஜ்ஞ விஹிம்சகான், என்னுடைய யாகத்தை ஹிம்சை பண்ணக்கூடிய बाहु प्रमुखान् हत्वा मारीचं सागरे अक्षिपत् ततः गंगा तटे पुण्ये கௌதமஸ்ய ஆஸ்ரமம் சுபம். அப்படி என்னுடைய ஹிம்சை பண்ணக்கூடிய சுபாகு முதலியவர்களை கொன்று அந்த மாரீச்சனை கடலில் தள்ளி தூக்கி போட்டுட்டு அச்சிப்பத்து தூக்கி வீசி எறிந்தார் அம்பால. ததோ கங்கா தடை, அதுக்கப்புறம் கங்கா தடத்துக்கு வந்தோம். நாங்கள்லாம் கங்கை கரைக்கு வந்தோம். அங்கே கௌதமருடைய ஆசிரமத்தை பார்த்தோம். गत्वा तत्र शिलारूपा गौतमस्य वधूः स्थिता पादपङ्कज संस्पर्शात् प्रतामानुषरूपिणी. அங்கே ஷிலாரூபம் பாறை விடுவத்தில் உட்காண்டிருந்த அந்த கௌதமருடைய மனைவி வதூஹு ஸ்திதா அங்கே இருந்தா. அவளை பாதபங்கஜ சம்ஸ்பர்ஷா, தன்னுடைய பாதபங்கஜ தாமரை பாதங்களால் தொட்டு அவளை பெண்ணாக மாற்றினார். மானுஷ ரூபிணி கிருதா, மனித ரூபத்தை எடுக்க வைத்தார்.
दृष्ट्वा अहल्यां नमस्कृत्य तया सम्यक् प्रपूजितः इदानीं द्रष्टुकामः ते गृहे माहेश्वरं धनुः. அகல்யாவை அப்படி பார்த்துட்டு, அகல்யாவை பெண்ணாக வந்துட்டாவ, அவளை பார்த்து அவளை நமஸ்காரம் பண்ணி, தயா சமயக் பிரபூஜிதக அவளால் பூஜை செய்யப்பட்டவராக, இதானிம் இப்போ தே கிருஹே உன்னுடைய வீட்டில் மாகேஸ்வரும் தனுகு, அதான் சிவதனுசு, சிவனுடைய தனுசு உங்கள்கிட்ட உங்கள் வீட்டில் இருக்குது, திரஷ்டுகாமக பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கார். पूजितं राजभिः सर्वैः द्रष्टुम् इति अनुशुश्रुवे अतः दर्शय राजेन्द्र शैवं चापम् अनुत्तमं दृष्ट्वा अयोध्यां जिगामिषुः पितरं द्रष्टुमिच्छति. द्रष्टम् இல்லையா, द्रष्टम् इति திருஷ்டும் இல்லை, திருஷ்டம் இல்லையா, சர்வைஹி திருஷ்டம். எனக்கு திருஷ்டம்னு இருக்கு, திருஷ்டம் இருக்கு, இந்த திரா இல்ல. ஓ திருஷ்டம்னு இருக்கா? ஓகே, திருஷ்டம், திருஷ்டம் தான், அல்ல திருஷ்டும்னு இல்லையோன்னு நினச்சேன், திருஷ்டம் தான், ரைட்டு, கரெக்டு. ஸோ பூஜிதம் ராஜபிகி, பல ராஜாக்கள் வந்து பார்த்துருக்காத இல்லையா, பல ராஜாக்களால் பார்க்கப்பட்ட, திருஷ்டம் சர்வைகி ராஜபிகி, பல ராஜாக்களால் அந்த பூஜிக்கப்பட்ட அந்த வில்லு திரஷ்டம் பார்க்கப்பட்டது. அனுசுஷ்ருவே இவ்வாறு எல்லாருக்குமே தெரியும், நோன் டு ஆல் அப்படின்னு அர்த்தம். அனுசுஷ்ருவேன்னு எல்லாருக்கும் தெரியும், பல ராஜாக்கள் இதை பார்த்துருக்கா அப்படின்ட்டு. அத்தக தர்ஷய ராஜேந்திர, ஆகவே இவருக்கும் காட்டு, இந்த குழந்தைகளுக்கும் காட்டாத ராஜேந்திர ரகே ஜனகரே, சைவம் சாப்பம் அனுத்தமம், அனுத்தமம்னு இதற்கு மேலே உத்தமமான ஒன்று இல்லை என்பதாக. உத்தமம் தான் அர்த்தம், அனுத்தமத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, உத்தமம் இல்லாததுன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று இதுக்கு மேலே உத்தமமானது ஒன்று இல்லைன்னு சொன்னால் மிக உத்தமமானதுன்னு அர்த்தம். ஸோ அனுத்தமத்துக்கு ரெண்டு ஆப்போசிட் அர்த்தங்கள் உண்டு. ஸோ இங்கே உத்தமமான அந்த வில்லை இவர்களை காட்டு, தர்ஷய காட்டு. திருஷ்டுவா அயோத்தியாம் ஜிகமிஷுகு, அதை பார்த்துட்டு அயோத்தியாவுக்கு போக விரும்புகிறார்கள். பிதரம் திரஷ்டும் இச்சதி, அப்பாவை பார்க்கணும், திரும்பி போகணும்னு ஆசைப்படுறா. इत्युक्तः मुनिना राज पूजार्हौ इति पूजयामास धर्मज्ञः विधिदृष्टेन कर्मणा. இவ்வாறு முனிவரால் சொல்லப்பட்ட அந்த ராஜா பூஜா அர்ஹௌ இது, இவா பூஜைக்குரியவர்கள் யார், ராமலக்ஷ்மணர்கள் அப்படின்னு பூஜையா மாச. ஸோ அவளை பூஜை பண்ணி தர்மம் அறிந்தவர். ஸோ அவளுக்கு இவள் பூஜைக்குரியவர்கள். இவ்வளவு இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. ஒரு பெண்ணையே மாத்துறார், சிலையை பெண்ணாக மாத்துறார். இப்போ ஏற்பட பூஜைக்குரியவர்களாக அவர்களை பூஜையினால் பூஜித்து தர்மம் அறிந்தவரான அவர் விதி திருஷ்டேன கர்மதா, அதாவது ஆஸ் பர் ரூல், எப்படி சாஸ்திரம் சொல்லிருக்கோ அப்படி பூஜை பண்ணினார். ततः सम्प्रेषयामास मन्त्रिणं बुद्धिमत्तरं जनक उवाच शीघ्रमानय विश्वेश तापं रामाय दर्शय. ஸோ ததகா அதுக்கப்புறம் ஜனகர் என்ன பண்ணார், சம்பிரேஷயாமாச மந்திரினம் புத்திமத்தரம், புத்தியோடு கூடிய மந்திரிகளை அனுப்புகிறார். எதுக்கு, வில்ல கொண்டு வா ராமர் பார்க்கட்டங்கிறதுக்காக கொண்டு வர சொல்கிறார். சீக்கிரம் ஆணைய ஜனகர் சொல்கிறார், சீக்கிரம் ஆணைய விஸ்வேஷ சாப்பம், சிவன் விஸ்வத்துக்கே ஈசனான சிவனுடைய அந்த வில்லை சிவதனுசை ராமாய தர்ஷய, ராமனுக்கு காட்டுங்கள்னு சொல்கிறார். ततः गते मन्त्रिवरे राजा कौशिकमब्रवीत् यदि रामः धनुः धृत्वा कोट्याम् आरोपयेत् गुणम्. அப்போ மந்திரிவரே கதே, மந்திரிகள்லாம் போயாச்சு அதை கொண்டுறதுக்கு. ராஜா கௌஷிகம் அப்ரவி, அந்த சமயத்தில் ராஜா விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்கிறார், எதி ராமக தனுகு திருத்வா, அப்போது தனுசை எடுத்து அந்த கையால் அதை எடுத்து ராமர் கோட்டியாம்னு எட்ஜின்னு அர்த்தம், கோட்டின்னா எட்ஜின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் எட்ஜில் குணம் ஆரோப்பயத்துன்னு நான் ஏற்றி. ஸோ அவர் அந்த நாணை ஏற்ற முடிஞ்சது, அதை தூக்கி நான் ஏற்றினார் என்றால் तदा मया आत्मजा सीता दीयते राघवाय हि तथा इति कौशिकः अपि आह रामं संवीक्ष्य सस्मितम्. அந்த சமயமே அவர் நான் ஏற்றினார் என்றாலே என்னுடைய பெண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், சீதா தீயத்தே என்னால் கொடுக்கப்படுவாள் ராகவனுக்கு. ததா இது கௌஷிகா அப்படி ஓகே அப்படியே ஆகட்டும்னு அவரும் சொல்லிட்டார். ராமம் சம்பீட்சிய சஸ்மிதம், ராமரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிறார், அவருக்கு தெரியுமே எல்லாம், அதனால் ராமரை பார்த்து புன்னகைத்து கொண்டே அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறார் ஜனகர்ட்ட.
शीघ्रं दर्शय चाप अग्रयं रामाय अमित तेजसे एवं ब्रुवति मौनीश आगतः चापवाहकाः आगताः चापवाहकाः இல்லையா? ஆகதாக ஆகதஷ்ன்னு படிச்சிட்டேன். ஓ ரைட் ரைட் ஆகதாஷ. ஓகே. சீக்கிரம் தர்ஷய சாப அக்ரயம், உயர்ந்த வில். அக்ரயம்னு நம்பர் 1. ஸோ அப்படி உயர்ந்த வில்லை காட்டுங்கள். ராமாய அமித தேஜஸே, பயங்கரமான பராக்கிரமமுடைய அந்த ராமரிடம் காட்டுங்கள். ஏவம் புருவதி மௌனீஷே, மௌனீஷன்னு மௌனமாக இருக்கக்கூடிய அந்த ஜனகர். ஸோ மௌனீஷனை முனி தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர், அவர் ராஜ ரிஷி, அதனால தான் மௌனீஷர்னு சொல்கிறார். ரிஷி தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஜனகர் இவ்வாறு சொன்ன உடனே ஆகதாக சாப்பவாகக்காக, ஒருத்தர் 2 பேரில் ஏகப்பட்ட பேர் தூக்கின்னு வந்திருக்கா அந்த வில்லை. அவ்வளோ ஈஸியாக தூக்கவே முடியாது. அப்பேற்பட்ட வில்லை கொண்டு வந்த அவர்கள் சாபம் கிரஹீத்வா பலினக பஞ்சசாஹஸ்ர சங்க்யகாஹ घण्टाशतसमायुक्तं मणिव्रजादिभूषितं वज्र मणिवज्रादिभूषितं சாபம் கிரகித்வா, எத்தனை பேர் பலசாலியான 5000 நம்பர்ஸ், 5000 பேர் அந்த சிவதனுசை தூக்கின்னு வந்திருக்கா. சாபம் கிரகித்வா, அந்த வில்லை தூக்கின்னு வந்தா கண்டா சத சமாயுக்தம், அதில் நிறைய மணிகள் இருக்குது, நூற்றுக்கணக்கான மணிகள் பொருத்தப்பட்ட வில்லு. அது மட்டும் இல்லை, ஓ சாரி அடுத்த லைன் போயிட்டேனா? இல்லை கரெக்டு தான். சமாயுக்தம் மணி வஜ்ராதி பூஷிதம், மணிகள் ரத்னங்கள் எல்லாம் இருக்குது, வஜ்ர டைமண்டு அதெல்லாம் அலங்காரமாக இருக்குது. அப்பேற்பட்ட வில்ல 5000 பேர் தூக்கின்னு வந்தான். दर्शयामास रामाय मन्त्री मन्त्रयताम्बरः दृष्ट्वा रामः प्रहृष्टात्मा वद्वा परिकरं दृढम्. ஸோ ராமாய தர்ஷயா மாசா மந்திரி, அந்த மந்திரி அவள் எடுத்து காட்டுற, இதான்ப்பா வில்லு, இதைத்தான் நீ நாணேற்றணும். மந்திரயதாம் வரகனது மந்திராலோசனை சொல்லக்கூடியதில் சிறந்த மந்திரி அவர். மந்திராலோசனை ராஜா கொடுக்கணுன்னா மந்திரி சிறந்தவராக இருக்கணும். அப்படி மந்திரயதாம் வரக ஆலோசனை கொடுக்கக்கூடிய சிறந்த மந்திரி சொல்கிறார். திருஷ்டுவா, அதை பார்த்தார் ராமர். பிரகிருஷ்டாத்மா, சந்தோஷப்பட்டார். பத்வா பரிகரம் திருடம், கச்சை கட்டின்னு கிளம்பிட்டார். இப்போ அந்த இதில் நாணேற்றம்னு சொன்னோடனே கச்சை கட்டின்னு கிளம்பினார்னு ஹி பிகேம் ரெடியாக இதை நாணேற்றத்துக்கு தயாரானார். गृहीत्वा वामहस्तेन लीलया तोलयन्दनुः आरोपयामास गुणं पश्यत्सु अखिलराजसु. ஸோ வாமஹஸ்தேன, இடது கையால் லீலையா அப்படி டக்குன்னு தூக்கிட்டார். தோலையன்னா தூக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ லீலையா தோலையன் அதை தூக்கி கிரகித்வா, அந்த கையில் தனுசை கிரகித்வா தனுகு, அந்த கையில் தனுசை வச்சுண்டு குணம் ஆரோப்பயாமாசா, நான் ஏற்றார். குணம்னா நான், அந்த கயிறு. பஷ்யத்து அகில ராஜசு, எல்லா ராஜாக்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த நானை ஏற்றினார். ईषत् आकर्षयामास पाणिना दक्षिणेन सह पवञ्च अखिल कृत्सारक दिशः शब्देन पूरयन्. ஈஷத ஆக்கர்ஷியா மாசா, கொஞ்சமாக அப்படி லைட்டாக இழுக்கிறார். பாணினா கையால் அந்த நாணை ஏற்றி அதை அப்படி இழுத்து பார்க்குறாரா. தட்சிணேன, வலது கை, இடது கையில் வில்ல வச்சுட்டார், வலது கையால் அந்த குணம் ஏற்றி அப்படி இழுக்கிறார். பபஞ்ச, உடனே டக்குன்னு வில்லே உடஞ்சி விடுது. அகில ஹிருத்சாரக, அகில ஹிருத்சாரகன எல்லாருக்குள்ளேயும் சாரமாக அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த ராமர் அந்த வில்லை அப்படி தூக்கி எடுத்து பபஞ்ச உடைச்சார். திசப்தேன பூரியன், அந்த சப்தமாகப்பட்டது எல்லா திசைகளையும் எதிரொலித்தது. दिशश्च विदुतश्चैव स्वर्गं मध्यं रसातलं तत् अद्भुतम् अभूत् तत्र देवानां दिवि पश्यताम्. ஸோ திசக, திசைகள் 4 திசைகள். விதிஷன்னா கோணல் திசைகள், நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்னு எல்லாம் சொல்கிறோமே, அதான் விதிஷகான்னு பேர். ஸோ அந்த திசைகள், அப்போ ஆக மொத்தம் 8-10 திசைகள்லையும் சொர்க்கத்துலேயும் கேட்டுது, மர்த்தியம் பூலோகத்தில் கேட்டுது, ரசாதளத்தில் கீழே பாதாளத்தில் கேட்டுது. தத் அத்புதம் அபூத்து, இந்த சத்தம் அப்படி ஒரு சத்தம் கேட்டுது, எல்லா லோகத்துலேயும் கேட்டுது. தத்திர தேவானாம் திவி பஷ்யதாம், தேவர்கள் அப்படி ஆகாசத்தில் என்னடான்னு பார்க்குறான், மேலே வந்து பார்த்தார்கள். आच्छादयन्तः कुसुमैः देवाः स्तुतिभिः ईडिरे देवदुन्दुभयो नेदुः ननृतुः च अप्सरो गणाः. அப்படியே ஆகாசத்தை மறைச்ச மாதிரி நிற்கிறான். அவ்வளோ பேர் தேவர்கள் எல்லாருமே வந்துட்டா. குசுமைகி, பூக்களால் தேவர்கள், ஸ்துதிபிகி, பூக்களால் பூவர்ஷம் சொரியரா, அதே சமயத்தில் ஸ்துதியினால் ராமரை போற்றரா. ஈடிரே தேவதுந்துபயகா நேதுகு, தேவர்களுடைய அந்த துந்துபி வாத்தியமெல்லாம் முழங்கின. நன்று துஷ்ட அப்சரோகளாக, டான்சர்ஸ், அங்கே உள்ள அப்சரஸ் கணங்கள்லாம் டான்ஸ் ஆடினார்கள்.
ஏன்னா பகவானுக்கு கல்யாணம் ஆக போகிறது இல்லையா, அந்த சந்தோஷம். द्विधाभग्नं धनुः दृष्ट्वा राजा आलिङ्ग्य रघुत्वहं विस्मयं लेभिरे सीतामातरः अन्तःपुराजिरे. द्विधाभग्னம் ரெண்டா உடஞ்சிருத்து அந்த வில்லு. அதை பார்த்து பார்த்து ராஜா ஆலிங்கிய ரகுத்வகம் கட்டிட்டார். ஜனகர் ராமர் அப்படி கட்டின்னுட்டார். விஸ்மயம் லேபிரே சீதா மாதரக. ஸோ சீதாவுடைய அம்மாக்கள் இருக்காளே அந்த புறத்தில் உட்காண்டிருப்பாவெல்லாம். ஸோ சீதாவுடைய அந்த இவள் பூமியிலேருந்து கிடச்ச குழந்தை தானே. ஸோ ஜனகரோட ஒய்ஃபு அந்த சுதக்ஷினாவா அவள் பேர். அவள் எல்லாருமே சந்தோஷப்பட்டா. எங்கள் அந்தப்புற அஜிரே, அஜிரம்னு சொன்னான்னா அவளுடைய முற்றம், அந்த புறத்தில் முற்றத்தில் இருக்கக்கூடிய சீதாவுடைய அம்மாக்கள் எல்லாருமே ஆனந்தப்பட்டார்கள். சீதா ஸ்வர்ணமயீ மாலாம் गृहीत्वा दक्षिणे करे स्मितवक्त्रा स्वर्णवर्णा सर्वाभरणभूषिता. ஸோ ஸ்வர்ணமயீ மாலாம் அப்படி தங்க போல ஜொலிக்கிற அந்த மாலையை எடுத்துன்னு வந்துட்டா. தட்சிணே கரை வலது கையில் எடுத்துட்டு ஸ்மித பக்திரா முகம் புன்னகையோட ஸ்வர்ணவர்ணா அப்படி சக்கச்சவேல் டால் அடிக்கிறா தேவி லக்ஷ்மி இல்லையா. சர்வாபரண பூஷிதா எல்லா ஆபரணங்களாலும் பூஷணத்தோடு வரா. வரமாலையை தூக்கிட்டு வரா. मुक्ता हारैः कर्णपत्रैः क्वणच्चरणनूपुरा दुकूल परिसंवीता वस्त्रान्तः व्यञ्जितस्तनी. ஸோ முக்தாஹாரைகி அது முத்துமாலை போட்டுருக்கா. கர்ணபத்திரைகின்னு காதில் அழகான ஸ்டட்டு போட்டுருக்கா. சரண நூப்புரா காலில் கொலுசு தங்க கொலுசு போட்டுருக்கா. சரண நூப்புரா அது ஜல் ஜல்னு சத்தம் போட்டுருக்கு. துகூல பரிசம்பீதா பட்டாடை கட்டின்ட்டுருக்கா. வஸ்திராந்த வி அஞ்சித ஸ்தனி அழகான அமைப்பான ஸ்தனங்களை உடையவள். அஞ்சிதம்னா அமைப்பாக உள்ள அப்பேற்பட்ட ஸ்தனங்களை உடையவள் தன்னுடைய வஸ்திரத்தால் மறைக்கப்பட்டவளாக பட்டாடை கட்டிட்டு வராவள். रामस्य उपरि निक्षिप्य स्मयमानामुदं ययौ ततः मुदिरे सर्वे राजदाराः स्वलङ्कृतम्. ராமஸ்ய உபரி அந்த மாலையை ராமர் மேலே போட்டா. ஸ்மயமானா முதம் யயோ சிரிச்சுட்டே போயிட்டான். மாலையை போட்டுட்டு அவள் கிளம்பி போயிட்டான். ததோ முமுதிரே சர்வே எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். ராஜதாராக ராஜாவுடைய மனைவிகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. சு அலங்கிருத்தம் நல்ல அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த ராஜதாரா தாரான மனைவிகள் அவள்லாம் சந்தோஷப்பட்டா. முதிரே அதாவது ராஜதாராக ராஜாவுடைய மனைவிகள் இருக்காளே அந்த புறத்தில் சு அலங்கிருத்தம் அப்படி அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த அந்த அரண்மனைன்னு வச்சுக்கலாம். இல்லை ராமர் அந்த மாலை ஏற்றுண்டு அவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை பார்த்து ததோ முமுதிரே ராஜமாதாக்கள்லாம் சந்தோஷப்பட்டார்கள். ஓகே. प्रवाक्षजालरन्ध्रेभ्यः दृष्ट्वा लोकविमोहनं ततः अब्रवीत् मुनिं राजा सर्वशास्त्रविशारदः. ஸோ கவாட்சா அவளுடைய ஜன்னல், கவாட்சான ஜன்னல் அதில் உள்ள ஓட்டைகள் இருக்குமே. ஜன்னலில் பலவித ஓட்டைகள் சின்ன சின்ன அலங்காரமாக இருக்கும் இல்லையா. அந்த ஓட்டை வழியாக பார்க்குறான். அந்த புறத்தில் லேடிஸ் எல்லாம் அப்படி தான் பார்க்க முடியும். ஸோ அது அந்த ஓட்டை வழியாக பார்த்து லோக விமோகனம் லோகத்தையே மோகம் பட வைக்கக்கூடிய ராமரை பார்க்குறான். அப்படியே தத்தோ அப்ரவீத் முனிம் ராஜா அந்த சமயத்தில் ராஜா வந்து சர்வசாஸ்திர விசாரதக எல்லா சாஸ்திரமும் அறிந்த அந்த ராஜா முனிம் அந்த முனிவரை பார்த்து அப்ரவீத் சொன்னார். भो कौशिक मुनिश्रेष्ठ पत्रं प्रेषय सत्वरं राजा दशरथः शीघ्रम् आगच्छतु सपुत्रकः. கௌஷிகரே முனிவரே முனிஸ்ரேஷ்டரே பத்திரம் பிரேஷை லெட்டர் அனுப்புங்கோ. யாருக்கு? தசரதுக்கு அனுப்பணும். ஏன்னா கல்யாணம் நடக்கணும் இப்போது. ஸோ ராஜா தசரதகா சீக்கிரம் ஆகச்சது ராஜா தசரத் சீக்கிரமே இங்கே வரட்டும். சா புத்திரகா நம்ம 2 பிள்ளைகள் அங்கே தானே இருக்கா. ஸோ பரதன் சத்ருகனன் அவளெல்லாம் அழைச்சின்னு இங்கே வரட்டும். विवाहार्थं कुमाराणां सदारः सह मन्त्रिभिः तथा इति प्रेषयामास दूतान् त्वरितविक्रमान्. ஸோ குமாரானாம் விவாகார்த்தம்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கல்யாணம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ராமருக்கு தான் இப்போ கல்யாணம். நியூஸ் வந்து ராமருக்கு தான் இங்கே வந்தப்புறம் தான் எல்லாருக்குமே கல்யாணம் ஆக போகிறது. இருந்தாலும் இங்கே குமாரானாம் விவாகார்த்தம்னு போட்டுவிட்டாருங்க. ஸோ குழந்தையோட கல்யாணத்துக்காக இங்கே வரட்டும். ச தாரக சக மந்திரிபிகி பொண்டாட்டிகளை அழிச்சின்னு வரட்டும், மந்திரிகளெல்லாம் அழிச்சின்னு வரட்டும். ததா இது பிரேஷயாமாசா ஓகேன்னு விட்டார் கௌஷிகர். பிரேஷயாமாசா தூதர்களை அனுப்புகிறார். இங்கே பத்திரம் இங்கே லெட்டர் எங்கே அனுப்புறது? தூதர்கள் லெட்டர் கொடுத்து அனுப்புவார், அவ்வளோதான். ஸோ துரித விக்ரமான் வேகமாக செல்லக்கூடிய தூதர்களை அழைத்து ஒரு பத்திரம் எழுதி அவள்கிட்ட அனுப்புகிறார். ते गत्वा राजशार्दूलं
रामश्रेयः न्यवेदयन् श्रुत्वा रामकृतं राजा हर्षेण महता आप्लुतः. ஸோ அவள் அங்கே போய் சேர்ந்துட்டா அயோத்தியாவில். ராஜசார்தூலம் ராஜப்புலியான தசரதை பார்த்து ராமஸ்ரேயக நிவேதன ராமருக்கு ஒரு ஏற்பட்ட ஸ்ரேயஸ், அவருக்கு இப்போ கல்யாணம் அப்படி மகத்தான ஒரு விஷயம் நடக்க போகிறது, அதை நிவேதனம் பண்ணுறா. ஸ்ருத்வா அதை கேட்டார். ராமகிருத்தம் ராமர் இப்படி வில்ல உடைச்சார் அப்படின்னு கேட்டு ராஜா தசரதர் ஹர்ஷேன மகதா ஆப்ளுதக ஆனந்தத்திலே அப்படி முங்கி போயிட்டாராம் அவர். मिथिलागमनमार्ताय त्वरयामास मन्त्रिणः गच्छन्तु मिथिलां सर्वे गज अश्वरथपत्तयः. கமனார்த்தாய இல்லையா, கமனார்த்தாய गमनार्थाय மிதிலா கமனார்த்தாயனா மிதிலைக்கு போகணும் இல்லையா, அதுக்காக மந்திரினக துறையாமாசா மந்திரிகளெல்லாம் ஏவரா சீக்கிரம் கிளம்புவோம் எல்லோரும் போனோம் இப்போ அப்படின்ட்டு. கச்சந்தோ மிதிலாம் சர்வே எல்லாரும் போகலாம், மிதிலைக்கு போகலாம். கஜ அஸ்வ ரதா பத்தயக எல்லாம் நாற்படை சேனைகளோடு போகலான்றார். யானைப்படை, குதிரைப்படை, ரதப்படை, பத்தயக காலாட்படை எல்லாத்தையும் கொண்டு போகலான்றார். ரதம் ஆனய மே சீக்கிரம் கச்சாமி அத்யைவ மாச்சிரம் வசிஷ்டஸ்து அக்ரதக யாத்து சதாரக சகிதக அக்னிபிஹி. ரதமானயமே என்னுடைய ரதத்தை சீக்கிரம் கொண்டு வாங்கும். கச்சாமி அதிய இன்றைக்கே நான் கிளம்புறேன், நோ லேட், மாச்சிரம் லேட்டாக வேண்டாம். வசிஷ்டஸ்து அக்ரதக யாத்து வசிஷ்டர் முன்னாடி போட்டோம், முதல்ல அவர் முன்னாடி நம்மளோட சேர்ந்து முதல்ல அவர் போட்டோம். தார சகிதக அக்னிமிகி அவர் பொண்டாட்டி அழிச்சுட்டு போனோம். அப்போ இந்த அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய உபாசன அக்னி வச்சுட்டு இருப்பாளே, அப்போ இந்த உபாசன அக்னியை எடுத்துட்டு அவர் முதல்ல கிளம்பிட்டோங்கிறார். राममातृः समादाय मुनिः मे भगवान् गुरुः एवं प्रस्ताप्य सकलं राजर्षिः विपुलं रथम्. ராமமாத்ருஹூ ராமாவுடைய அம்மா 3 அம்மாக்கள் இருக்காளே, கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. மாத்ருஹூன்னுட்டார் பகுவச்சனத்தில். அவள் எல்லாரையும் கூட்டின்னு போகலான்றார். நமக்கு இதில் வால்மீகி ராமாயணத்தில் அவெல்லாம் போன மாதிரி இல்லை, இதில் எல்லாருமே போகிறான். ஆதாய் அவளெல்லாம் அழிச்சிட்டு மே முனி என்னுடைய முனிவு பகவான் குருகு ஆறு வசிஷ்டர் ஏவம் பிரஸ்தாபிய சகல இப்படி எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டார். எல்லோரும் கிளம்புறா. ராஜர்ஷி விபுலம் ரதம். ஸோ அந்த ராஜ ரிஷியாகப்பட்ட தசரதர் விபுலம் ரதம் அவருடைய பெரிய ரதம் அப்படி கிளம்புற. महत्या सेनया सार्धम् आरुह्य त्वरितः ययौ आगतं राघवं श्रुत्वा राजा हर्षसमाकुलः. ஸோ மகத்யா சேனையை பெரிய சேனையை கிளப்பிட்டு கிளம்புறார். சார்தம் அவா கூட ஆருஹ்ய துவரித்தக ரதத்தில் ஏறி வேகமாக கிளம்புறார். ஆகதம் ராகவம் ஸ்ருத்வா ராகவம்னா இங்கே ராகவம் சொல்லும்போது ரகுவம்சத்து தசரதர். ஸோ தசரதர் வந்துட்டார் அப்படின்னு கேட்டு ராஜா ஹர்ஷசமாகுலக ராஜா யார் ஜனகர் ரொம்ப ஆனந்தப்பட்டு प्रत्युज्जगाम जनकः शतानन्द पुरोदसा यतोक्त पूजया पूज्यं पूजयामास सत्कृतम्. ஸோ ஜனகக ராஜா, அந்த ராஜா ஜனகர் பிரத்யுஜகாமன்னு எழுந்து நின்று அவரை முன்னோக்கி சென்று அவரை வரவேற்கிறார். சதானந்த புரோதசா புரோஹிதர். ஸோ சதானந்தர் புரோஹிதரோடு கூட போய் அவளை எதிர்கொண்டு வரவேற்றார். யதா உக்த பூஜை எப்படி சாஸ்திரத்தை சொல்லியிருக்கக்கூடிய பூஜை சொல்லப்பட்டிருக்கிறதோ பூஜ்யம் பூஜைக்கு உரியவரான அந்த தசரதரை பூஜையாமாச பூஜித்தார். சத்கிருத்தம் சத்காரம் பண்ணப்பட்டவராக தசரதர் அப்படி பண்ணினார். அவர் யார் ஜனகர். रामः तु लक्ष्मणेन आशु ववन्दे चरणौ पितुः ततः पृष्टः दशरथः रामं वचनमब्रवीत्. ராமர் லக்ஷ்மணர் அங்கே ஓடி வர அப்பா வந்துட்டார்னு சரணோ பிதுகு சரணோ வவந்தே அப்பாவுடைய காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணினா. ததோ ஹிருஷ்டக தசரதக சந்தோஷப்பட்ட தசரதர் ராமம் வச்சனம் அப்ரவீத் ராமரை பார்த்து பேசினார். राधे कृष्ण राधे कृष्ण ராதே கிருஷ்ணா. दिष्ट्या पश्यामि ते राममुखं पुल्ल अम्बुज उपमं मुनेः अनुग्रहात् सर्वं सम्पन्नं मम शोभनम्. ரொம்ப அதிர்ஷ்டவசமாக நான் இன்னைக்கு பார்க்குறேன். ஏன்னா கண்ணே போயிட்ட மாதிரி ராமர் எப்போ போனாரோ அப்போலேருந்து கண்ணே அவர் பின்னாடி போன மாதிரி தான் தசரதர் ஃபீல் பண்ணுவார். அவ்வளோ அன்பு அவருக்கு. இப்போது அதிர்ஷ்டவசமாக திரும்பி பார்க்குறாரா ராமரை, சந்தோஷப்படுறார். தே ராமா முகம் புல்லம் அம்புஜ உபமம் மலர்ந்த தாமரை போன்ற உன்னுடைய முகத்தை நான் இன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக நான் பார்க்குறேன். முனேகே அனுகிரகாத் முனிவர் அந்த கௌஷிகரோட அனுகிரகத்தினால சர்வம் சம்பன்னம் எல்லாம் நடந்துருத்துப்பா. ஒரு கல்யாணமே வந்துருது சர்வம் சம்பன்னம். ஏன்னா அவருடைய மனசில் ஆசை ராமர் கல்யாணம் பண்ணணும். அந்த சமயத்தில் தானே விஸ்வாமித்திரர் வர்றார். ஸோ எல்லாமே அவர் முடிச்சு கொடுத்துட்டார். மம சோபனம் எனக்கு சோபனத்தை ஏற்படுத்தினார்.
इत्युक्त्वा आग्राह्य मूर्धानम् आलिङ्ग्य च पुनः पुनः हर्षेण महता विष्टः ब्रह्मानन्दं गतः यथा. ஸோ இவ்வாறு சொல்லிவிட்டு அப்படியே மூர்தானம் ஆக்ராயன் உச்சி முகர்ந்தார், ஆலிங்க குழந்தைய கட்டிண்டார், புனப்புனக மீண்டும் மீண்டும், ஹர்ஷேன மகதா ஆவிஷ்டகா ரொம்ப ஆனந்தம், ஆனந்தத்தினால் மூடப்பட்டவராகன்னு அர்த்தம். மகதா ஆவிஷ்டகன்னு அப்படியே சந்தோஷம் மூடிடுதான் அவரை. பிரம்மானந்தம் கதோயதா, எப்படி பிரம்மத்தை அடைஞ்சா ஒரு ஆனந்தம் வருமே, அந்த பிரம்மானந்தத்தில் மூழ்கினார் தசரதர். ततः जनकराजेन मन्दिरे सन्निवेशितः शोभने सर्वभोग आट्ये सदारः ससुतः सुखी. ஸோ ஜனகராஜன் வந்துடுறார், மந்திரேன பேலஸ் சன்னிவேஷத்தக எல்லாரும் பேலஸுக்குள்ளே கூட்டின்னு போயிட்டார் அவர். சோபனே சர்வம் போகாடியே, அந்த பேலஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப சோபனமாக இருக்குது, எல்லா ரிச்சஸும் இருக்கல, போகாடியே போகங்கள் நிறைந்ததான பேலஸ். ச தாரக ச சுதக சுகி, அவருடைய மனைவிகள் எல்லாரும் தசரதற்கு மனைவியெல்லாம் கூட்டின்னு வந்திருக்கார் இல்லையா. ஸோ அந்த குழந்தைகளோடும் மனைவிமார்களோடும் சுகமாக உள்ள போகிறார். ततः शुभे दिने लग्ने सुमुहूर्ते रघुत्तमम् आनयामास धर्मज्ञः रामं च भ्रातृकं तदा. ஸோ சுபே தின சோபனமான ஒரு தினத்தில், நல்ல லக்னத்தில், நல்ல முகூர்த்தத்தில் அந்த ராமருக்கு தர்மஜக தர்மம் அறிந்த ஜனகர் ராமம் பிராத்ருக்கம் ததா ஆனையா மாச அவளெல்லாம் வரவழைக்கிற, நல்ல முகூர்த்தத்தில் நல்ல லக்னத்தில் அவளெல்லாம் அழைத்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி அவளை வரவழைத்தார். रत्नस्तंभ सुविस्तारे सुविताने सुतोरणे मंडपे सर्वशोभाट्ये मुक्ता पुष्पफल अन्विते. அவ்வளோதான், ரத்னஸ்தம்பம் எல்லாம் ரத்னமயமான தூண்களால் நாட்டப்பட்ட ஒரு கல்யாண மண்டபம். சுவிதானே, விதானம்னா நல்ல கூரை, சூத்தோரணை நல்ல தோரணங்கள் எல்லாம் கட்டியிருக்கு. அப்போ ஏற்பட்ட மண்டபத்தில் சர்வ சோப ஆடியே எல்லா சோபனமாக ரிச்சாக இருக்கு அந்த மண்டபமாகப்பட்டது. முக்தா புஷ்ப பல அன்விதே, முத்துக்கள் எல்லாம் பதிச்சிருக்கு, புஷ்பங்கள்லாம் கொட்டி கிடக்கு, பல பழங்களெல்லாம் அப்படியே நம்ம வாழை கொலையெல்லாம் நாட்டுற மாதிரி அந்த மாதிரி கொலை கொலையாக எல்லாத்தையும் நாட்டி பழங்களெல்லாம் வச்சு அப்படி அன்விதே. அப்போ ஏற்பட்ட மண்டபத்துக்கு அந்த பிரதோஷோடு ராமரை வரவழைத்தார். वेदविद्भिः सुसंवादे ब्राह्मणैः स्वर्णभूषितैः सुवासिनीभिः परितः निष्ककण्ठीभिः आवृते. பிராமணேகி ஸ்வர்ணபூஷிதகி, எல்லாம் பிராமணருக்குலாம் ஸ்வர்ண மாலை தான், எல்லாம் அப்படியே அழகாக பூஷணமெல்லாம் அணிஞ்சுண்டு வேத வித்துக்களாக இருக்கா எல்லாரும். சுசம்பாதை, சம்பாதம்னா நெருக்கமாகன்னு அர்த்தம், அப்படின்னு நான் நிறைய பேர் இருக்கான்னு அர்த்தம். க்ரௌடு, ஏகப்பட்ட பிராமணர்கள் அலங்காரமாக அங்கே வந்திருக்கா அந்த மண்டபத்துக்கு. சுவாசினி எல்லாம் சுவாசினிகள் எல்லாம் வந்திருக்கா. பரித்தக நிஷ்ககண்டீபிகி, நிஷ்ககண்டின்னா நான் டாலர், நிஷ்கன்னா டாலர்னு அர்த்தம். நல்லா டாலர்லாம் போட்டுட்டு மாலைகள்லாம் போட்டுட்டு கழுத்தில் அப்படி அலங்காரமாக இருக்கக்கூடிய பெண்மணிகளோடு எல்லாரும் கூடி இருக்கா. गीतनृत्यैः समाकुले दिव्यरत्नाञ्चिते स्वर्णपीठे रामं न्यवेशयत्. துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்க அந்த கோஷம் ஏற்பட்டது. கீத நிறுத்திய பாட்டு டான்ஸ் எல்லாம் அதுக்கு நடுவில் சமாக்குலை அப்படி கூடியிருக்கிற இடத்துல திவ்ய ரத்ன அஞ்சிதே ஸ்வர்ண பீடே, அப்படி ரத்னங்களால் இழைக்கப்பட்ட பீடத்தில் ராமரை உட்கார்த்தினார். இப்போ கல்யாணத்துக்கு ராமரை உட்காத்துறா, இந்த ஸ்வர்ணமயமான பீடம். वसिष्ठं कौशिकं चैव शतानन्दः पुरोहितः यथाक्रमं पूजयित्वा रामस्य उभयपार्श्वयोः. ஸோ வசிஷ்டரையும் விஸ்வாமித்திரரையும் ரெண்டு பேரையும் புரோகிதராகப்பட்ட அந்த சதானந்தர் அவர் என்ன பண்ணுறார், யதாக்கிரமம் பூஜைத்துவா ரெண்டு பேரையும் வணங்கி அவளுக்கு பூஜையெல்லாம் பண்ணி பாத பூஜையெல்லாம் பண்ணி ராமருக்கு ரெண்டு பக்கத்துலேயே அவளை உட்கார வைக்கிறார். ராமசிய உபய பார்ஷ்வயோகோ, வசிஷ்டர் ஒரு பக்கம், ராமருக்கு இன்னொரு பக்கத்தில் கௌஷிகர் விஸ்வாமித்திரர், அப்படி ரெண்டு பேரும் உட்காந்துருக்கான். स्थापयित्वा स तत्र अग्निं ज्वालयित्वा यथाविधि सीताम् आनीय शोभाढ्यां नानारत्नविभूषितां. ஸோ அப்படி அவளை ஸ்தாபனம் பண்ணி அவளை உட்காத்தி வச்சு தத்திர அக்னிம் ஜுவாலயித்வா, இப்போ கல்யாணத்துக்குள்ள அக்னி, அந்த அக்னியெல்லாம் மூட்டி யதாவிதி சாஸ்திரப்படி சீதாம் ஆணிய சோபாட்யாம், நல்ல சோபனமாக நல்ல ரிச்ச அலங்காரம் பண்ணப்பட்ட அந்த சீதையை கொண்டு வந்து நானாரத்ன விபூஷிதா, பல ரத்னங்களால் அலங்காரம் பண்ணியிருக்கா சீதையை, அவள் வரா. இப்போ सभार्यः जनकः प्रायात् रामं राजीवलोचनं
पादौ प्रक्षाल्य विधिवत् तद् अपः मूर्धनि अधारयत्. பெண்டாட்டியோடு கூட ஜனகர் ஓகே. ஸோ பெண்டாட்டியோடு ஜனகர் என்ன பண்ணுறாரு? இப்போ இது பொண்ணை கட்டி கொடுக்கணும் இல்லையா? பிராயாத்த ராமம், ராமர்கிட்ட போகிறார். ராஜீவலோச்சனம், தாமரை கண்களை உடைய ராமர்கிட்ட போய் பாதோ பிரக்ஷாலிய கால் அலம்புறா இல்லையா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து கால் அலம்பி விஷ்ணு வராயான்னு சொல்லுவோம். விஷ்ணுவே சாட்சாத்தா வரணா வந்திருக்கார். விதிவத்து சாஸ்திரப்படி தது அப்பக அந்த கால் அலம்பின தண்ணியை, அந்த நீரை மூர்த்தனி அதாரை தலையால் ஏற்றுக்கொண்டனர் அப்படின்னு தலையில் புரோஷ் வச்சுப்பா இல்லையா? அந்த கால் அலம்பின தண்ணியை அதை பண்ணினான். यादृता मूर्ध्नि शर्वेण ब्रह्मणा मुनिभिः सदा ततः सीतां करे धृत्वा स अक्षत उदकपूर्वकम्. கரெக்ட். ஸோ எந்த நீர் வந்து சிவனாலும், அந்த பாத நீர் வந்து விஷ்ணுவோட பாத நீர் வந்து சிவனால் தரிக்கப்பட்டது தலையில். அப்புறம் முனிவர்கள்லாம் அதை தரிக்கிறா, பிரம்மாவை தரிச்சுக்கிறார். இப்படிப்பட்ட அந்த நீரை அவா ரெண்டு பேரும் ஜனகரும் ஒய்ஃபுமாக தரித்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் சீதாம் கரை திருத்துவா, சீதாவை கையை பிடிச்சு ச அட்சதா உதக பூர்வகம், அட்சதையும் தண்ணீருமாக சேர்ந்து அவளை இது பண்ணி கொடுக்கணும் இல்லையா? என்ன சொல்ல, கன்னியாதானம் பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி கையில் அட்சதையும் இதையும் எடுத்துட்டாங்க. रामाय प्रददौ प्रीत्या पाणिग्रह विधानतः सीता कमलपत्राक्षी स्वर्णमुक्तादिभूषिता. ஸோ கமலபத்ராட்சி, தாமரை இதழ் போன்ற கண்களை உடைய அந்த சீதையை முக்தா ஆதி பூஷிதா, அதாவது முத்துக்களாலும் சொர்ணத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த சீதையை ராமருக்காக பிரீத்தியா ரொம்ப அன்போடு பாணிகிரக விதானத்தக பிரததௌ, பாணிகிரகனை எப்படி கொடுக்கணும், கல்யாணம் எப்படி பண்ணி கொடுக்கணுமோ அந்த விதிப்படி அந்த பெண்ணை அவருக்கு கொடுத்தார்கள். दीयते मे सुता तुभ्यं प्रीतः भव रघुत्तम इति प्रीतेन मनसा सीतां रामकरे अर्पयन्. அதையும் சீதா மம சுதான்னு சொல்லாமல் மே சுதா தீயத்தே துப்பியம், என்னுடைய பெண்ணை உனக்கு நான் தருகிறேன், துப்பியம் உனக்கு தருகிறேன். பிரீத்தக ரொம்ப சந்தோஷமா, பிரீத்தக பவ ரகுத்தமா, நீ சந்தோஷப்படு, என்னுடைய பெண்ணை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பாய்னு சொல்கிறான். இது பிரீத்தேன மனசா, இப்படி சந்தோஷத்தோடு மனசால சீதாம் ராம கரே அர்ப்பயன், ராமருடைய கையிலே கொடுத்தா, கையில் எடுத்து கொடுத்துட்டா, பொண்ணை கையில் அவரோட கையை பிடிச்சி இவரோட கையில் கொடுத்துட்டா. राधे कृष्णा मैम. मुमोद जनकः लक्ष्मीं क्षीराब्धिः इव विष्णवे ऊर्मिलां च औरसीं कन्यां लक्ष्मणाय ददौ मुदा. ஜனகர் சந்தோஷப்பட்டு லக்ஷ்மீம் க்ஷீராப்திஹி இவ விஷ்ணவே, அதாவது க்ஷீராப்தியில் இருக்கக்கூடிய பார்க்கடலில் இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு லக்ஷ்மியை கொடுத்த மாதிரி சீதையை ராமருக்கு கொடுத்து ஜனகா முமோத, ஜனகர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் ஊர்மிளாவை ஔரசீம் கன்யாம்னு தனக்கு பிறந்த பெண்ணு, தன் சொந்த பெண்ணு. இப்போ சீதை வந்து சொந்த பெண் கிடையாது, பூமியிலேருந்து கிடைச்ச பொண்ணு. ஸோ தன்னுடைய சொந்த பெண்ணை ஊர்மிளாவை லக்ஷ்மணாய ததௌமுதா, அதுக்கப்புறம் லக்ஷ்மணனுக்கு தன்னோட பெண்ணை கொடுத்தார். तथैव श्रुतकीर्तिं च माण्डवीं भ्रातृकन्यके भरताय ददौ एकां शत्रुघ्नाय अपरां ददौ. ஸ்ருதகீர்த்தி மாண்டவி ரெண்டு பேரும் பிராத்ருகன்யகே, ரெண்டு பேரும் பிரதருடைய பெண்கள். அவளை பரதனுக்கு ஒருத்தியை ஸ்ருதகீர்த்தியையும் மாண்டவியை சத்ருகுனுக்கும் ததௌ கொடுத்தார். चत्वारः धारसम्पन्ना भ्रातरः शुभलक्षणाः विरेजुः प्रभया सर्वे लोकपाला इव अपरे. 4 பேரும் தார சம்பன்னாக, தாரா பெண்டாட்டி என்கிற சம்பத்தை அடைந்தவர்களாக, சம்பத்து இல்லையா, அது சம்பன்னாகன்னு அந்த பெண்டாட்டிங்கிற அவளே சொத்து, அதை அடைந்தவர்களாக 4 பிரதர்ஸும் சுபலக்ஷனாக சோபனமாக இருக்கா பார்க்குறதுக்கு. விரேஜுகு, அப்படி விரேஜுகுன்னு ஜொலிக்கிற வர 4 பேரும் பிரஜையா சர்வே லோகபாலா இவாப்பரே, அதாவது எல்லாரும் பிரஜைகளோடு கூட இருக்கக்கூடிய லோகபாலர்கள், அஷ்டதிக் பாலகர்கள் எப்படி ஜொலிப்பார்களோ அதை மாதிரி இவர்களும் ஜொலித்தார்கள். ततः अब्रवीत् वसिष्ठाय विश्वामित्राय मैथिलः जनकः சுதா உதந்தம் नारदेन अभिभाषितम्.
ஸோ வசிஷ்டர்கிட்ட இப்போ வந்து மைதிலக ஜனகக மிதிலை தேசத்து அரசனான ஜனகர் விஸ்வாமித்ராய வசிஷ்டாய அதாவது விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் சொல்கிறார் ஸ்வசுதா உதந்தம் தன்னுடைய பெண் எப்படி கிடைச்சா எப்படி வந்தா அந்த கதையெல்லாம் நாரதேன அபிபாஷா அவருடைய முன்கதை முன்னாள் கதையெல்லாம் நாரதர் ஜனகருக்கு சொன்ன கதை இவருக்கு தெரியாது பூமியிலேருந்து ஒரு குழந்தை கிடச்சது சீதை அவ்வளோதான் ஸோ அந்த கதை நாரதர் இவருக்கு சொல்லியிருக்காரா அந்த கதையை இப்போ இவாள்கிட்ட சொல்கிறார் ஜனகர் இல்லை யஜ்ஞபூமி यज्ञभूमि विशुद्ध्यर्थं कर्षतः लाङ्गलेन मे सीता मुखात् समुत्पन्ना कन्यका शुभलक्षणा யஜ்ஞபூமி யாக பூமியை நான் உழுதபோது விசுத்தியர்த்தம் அந்த பூமியை ரெடி பண்ணணும் அதை சுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக லாங்கலேன கர்ஷதக லாங்கலம்னா என்னது எஸ் கலப்பை கலப்பையால் நான் அதை பூமியை உழுத பொழுது சீதா முகாத் சீதாங்கிறது இந்த இடத்துல கலப்பையோட எட்ஜு அதுக்கு சீதான்னு பேர் எட்ஜு கலப்பையோட எட்ஜுக்கு பேர் சீதா அந்த எட்ஜிலேருந்து இவள் வந்தா அந்த எட்ஜு தரையில் நுழையும் போது பார்த்தா ஒரு பொட்டி இருக்குது அதுக்குள்ளே குழந்தை இருக்குது ஸோ அந்த மாதிரி அவள் உற்பத்தி ஆனால் கன்யகா சுபலக்ஷணா ஒரு அழகான பெண் சோபனமான லட்சணங்களோட எனக்கு அவள் கிடைத்தாள் லாங்கூலம்னு என்ன அர்த்தம் லாங்குலம்னா இது பால் சோ லாங்கலம் லாங்கூலம் ரெண்டு வித்தியாசம் தெரியும் தாம் அத்ராக்ஷம் அஹம் ப்ரீத்யா புத்ரிகா பாவ பாவிதாம் அர்ப்பிதா பிரியபாரியாயை சரச்சந்திர நிபானனா ஸோ நான் அவள் அந்த பெண்ணை பார்த்தேன் இந்த குழந்தைய பிரீத்தியோடு புத்ரிகா பாவ பாவிதாம் என்னுடைய பெண்ணாக நான் அந்த பாவனையோடு அவளை ஏற்றுக்கொண்டேன் அர்ப்பிதா பிரியபாரியா என்னுடைய பிரியமான பெண்டாட்டியிட அந்த குழந்தையை ஒப்படைச்சேன் சரச்சந்திர நிபானனா அதாவது தாமரை போன்ற முகத்தை உடையவள் அப்படி வந்து அது சீதைக்கும் சொல்லலாம் இல்லை தன்னுடைய பாரியை அப்படி சொல்கிறான்னு எடுத்துக்கலாம் அந்த அப்ளை பண்ண வேண்டியது அவ்வளோதான் एकदा नारदः अभ्यगात् विविक्ते मयि संस्थिते रणयन् महतीं वीणां गायन् नारायणं विभुम् ஒரு சமயம் நாரதர் வந்தார் அபியகாத் விவிக்தே மயி சம்ஸ்திதே நான் தனியாக உட்காண்டிருந்தேன் விவிக்தம்னு தனியான இடத்துல நான் உட்காண்டிருக்கிற சமயத்தில் நாரதர் வந்தார் மகதீம் வீணாம் அவரோட வீணைக்கு பேரே மகதி தானே ஸோ அந்த வீணையை மீட்டிக்கொண்டு வரார் நாரதர் காயன் நாராயணம் விபு எப்போதுமே நாராயண நாமத்தை தான் பாடிண்டே வருவார் ஸோ அப்படி வந்தார் நாரதர் पूजितः सुखमासीनः मामुवाच सुखान्वितः शृणुष्व वचनं गुह्यं तव अभ्युदय कारणम् நான் அவரை பூஜை பண்ணினேன் பூஜித்தக நாரதர் பூஜிக்கப்பட்டு சுகம் ஆசீனக அழகாக உட்கார வைக்கப்பட்டவராக மாம்புவாச்சா என்னை பார்த்து பேசினார் சுக அன்விதக சுகத்தோடு நம்ம சந்தோஷமாக பேசினார் என்கிட்ட சுணுஷ்வ வச்சனம் குக்கியம் ஒரு மறைவான விஷயத்தை ரகசியமான விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன் கேளு சுணுஷ்வ தவ அபியுதய காரணம் உனக்கு மேன்மை ஏற்பட போகிறது அந்த மேன்மை ஏற்படக்கூடிய காரணம் ரகசியமான காரணம் அதை நான் உனக்கு இப்போ சொல்கிறேன்னு வந்தார் நாரதர் परमात्मा ऋषिकेशः भक्तानुग्रह काम्यया देव कार्यार्थ सिद्ध्यर्थं रावणस्य वधाय च ஸோ பரமாத்மாவே வர்றார் ரிஷிகேஷக இந்திரியங்களுக்கு அதிபதியான அந்த பகவான் பரமாத்மா பக்த அனுகிரக காமிய பக்தர்களையே அனுகிரகம் பண்ண வேண்டும்ங்கிற விருப்பத்தோட தேவ காரியார்த்த சித்தியர்த்தம் தேவகாரியம் நடக்கணும் தேவர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா ராவணன் முதலியவர்கள் ரொம்ப பீடிக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா ஸோ அவளுடைய காரியத்தை நிறைவேற்ற சித்தியர்த்தம் சித்தி பண்ணி கொடுக்கணும் அவள் காரியத்தை நிறைவேற்றணும் அதுக்காக ராவணசிய வதாயச்ச ராவணனை கொல்லணும் அதுக்காக பரமாத்மா வந்திருக்கிறார் जातः राम इति ख्यातः माया मानुष वेषधृक् आस्ते दाशरथिः भूत्वा चतुर्धा परमेश्वरः அப்படி ராமராக அவர் பிறந்திருக்கிறார் இப்படி இது கியாத்தக இவ்வளவு புகழ்பெற்ற ராமராக இங்கே வந்திருக்கார் மாயா மனுஷ வேஷத்திற்கு அவர் மனித அவதாரம் எடுத்து மாயையோடு மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் ராமர்கிற பேரில் தாசரதிகி அவர் தசரதரோட பிள்ளையாக ஆஸ்தே இருக்கிறார் பூத்வா சதுர்தா பரமேஸ்வரர் தன்னையே நாளாக பிரித்து கொண்டு 4 பேராக தசரத பிள்ளைகளாக வந்திருக்கிறார் योग माया अपि सीता इति जाता वै तव वेश्मनि अतस्त्वं राघवाय एव दिङ्घि सीतां प्रयत्नतः
யோகமாயை கூட வந்திருக்கா, கீழே இறங்கி வந்திருக்கா, அவதாரம் பண்ணியிருக்கா, சீதான்னு பெயரோடு வந்திருக்கா. தபவேஷ்மணி உங்கள் வீட்டில் வந்திருக்கா சீதையாக. ஆகவே தொம் ராகவாயேவ, நீ அந்த ராகவனுக்குத்தான் இந்த பெண்ணை கொடுக்கணும். சீதாம் தேகி பிரயத்னத்தக, முயற்சியோடு ராமர் எப்போ வராரோ அப்போ அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் நாரதர். ஆமாம், पूर्व भार्या एषा रामस्य परमात्मनः इत्युक्त्वा प्रययौ देवगतिं देवमुनिः तदा. न अन्येभ्यः, வேற யாருக்கும் கொடுத்துறாதே உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி. பூர்வ பாரியா ஏஷா, இவர் ராமருடைய பூர்வ மனைவி. விஷ்ணுவா பரமாத்மாவாக இருக்கிற காலத்தில் விஷ்ணுடைய மனைவியாக ஸ்ரீதேவி அவள். அதனால பூர்வ பாரியா ராமஸ்யா ஏஷா பரமாத்மனக, பரமாத்மாவுடைய மனைவி. இத்யுக்த்வா, இவ்வாறு சொல்லிவிட்டு தேவகதிம், தேவ வழியில் போயிட்டார், கிளம்பி போயிட்டார் அவர். தேவமுனிகி நாரதர் ததா பிரயயௌ, அப்பொழுது சென்றார். तदा आरभ्य मया सीता विष्णोः लक्ष्मीः विभाव्यते कथं मया राघवाय दीयते जानकी शुभा. அப்படி அவர் சொல்லிட்டு போனா நேரத்திலேருந்து அப்போ ஆரம்பித்து சீதா விஷ்ணோஹோ லக்ஷ்மி, அவள் விஷ்ணுவுடைய மனைவியாகப்பட்ட லக்ஷ்மி என்று நான் எண்ணுகிறேன். ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிட்டார், முன்னாடி மனைவியாக இருந்தவள்னு சொன்னதுனால அவள் விஷ்ணுவுடைய மனைவியான லக்ஷ்மியாகவே நான் எண்ணுகிறேன் சீதாவை. கதம் மயா ராகவாய தீயத்தை, இவளை எப்படி நான் ராகவன்ட்ட கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு நான் நினச்சேன். சுபா ஜானகி, சோபனமான இந்த பெண்ணை நான் எப்படி ராமன்ட்ட சேர்க்கிறது அப்படின்னு மனசில் கவலைப்பட்டு ஆரம்பித்தார் அவர். इति चिन्ता समाविष्टः कार्यम् एकम् अचिन्तयम् இப்படி கவலையோடு நான் இருந்தேன் இல்லையா, சிந்தித்து கொண்டே இருந்தேன். சமாவிஷ்டகா மூடி, காரியம் ஏக்கம் அச்சிந்தை, ஒரு காரியம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. மத் பிதாமக கிரகே து ஞாசபூதம் இதம் தனுகு. ஸோ என்னுடைய பாட்டனாரோட வீட்டில், அதாவது இவாள்லாம் ஜனகர், இவர் 4-5 ஜனகர்லாம் தாண்டி வந்தவர் தான் இந்த ஜனகர், முதல் ஜனகர் வேறு. ஸோ அப்போவே வந்தாச்சு அவளுடைய வீட்டில் இந்த தனுசு. ஸோ அந்த என்னுடைய தாத்தாவோட வீட்டில் இருந்த இந்த தனுசு ஞாசபூதம், அங்கே வைக்கப்பட்டிருந்த இந்த தனுசை கதை சொல்கிறார் இப்போ. ஈஸ்வரேன புரா ஷிக்தம் புரதாஹாத் அனந்தரம் தனுகு ஏதத்பணம் காரியம் இதி சிந்த்யா கிருதம் ததா. ஸோ ஈஸ்வரேன புரா சிப்தம், பகவானாலேயே கொடுக்கப்பட்ட அந்த தனுசு, சிப்தம் வைக்கப்பட்ட தனுசு, புறதாகாத் அனந்தரம், புறமெரித்த சிவன் புறத்தை எல்லாம் எரித்ததுக்கு அப்புறம் இந்த தனுசு இவள் வீட்டுக்கு வந்திருக்கு, ஜனகர்கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்த வில்லு தனுகு ஏதத் பணம், பணம்னு சொன்னால் அடகு காரியம். ஸோ இதை வச்சு தான் காரியம் நடத்தணும்னு அவருக்கு மனசில் தோணிருக்கு. ஸோ இதை அடகு வைத்துன்னு இன்னொரு இடத்துல கொண்டு வைக்கிறது இல்லை. இது வீரசுல்கம்னு சொல்லுவோம். இதை யார் உடைக்கிறாளோ, யார் நாணேற்றாளோ அவளுக்கு தான் எதுன்னு அப்போ நிச்சயமாக பரமாத்மாவால் தான் முடியும்னு அவருக்கு தெரியறது. ஏன்னா ஈஸ்வரனே கொடுத்துருக்கிற தனுசு. அதனால இதையே ஒரு அடகு மாதிரி, அடகு பொருளாக வைத்து காரியம் இதை முடிக்க வேண்டும். இது சிந்தியா கிருதம் ததா, அவ்வாறு நினைத்து அதையே நான் செய்தேன். तथा कृतम. राधे कृष्ण मैम. 38 सीता पाणिग्रहार्थाय सर्वेषां माननाशनं तत्प्रसादात् मुनिश्रेष्ठ रामः राजीवलोचनः. சீதா பாணிகிரகணார்த்தாய, சீதாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டியே சர்வேஷாம் மானநாசனம், எல்லாருடைய கௌரவத்தை குலைச்சுது இல்லையா, எல்லாரோட கௌரவத்தை தொலைச்சி விடுது. இந்த வில்லை தூக்கக்கூட முடியவில்லை பாதி வேறால. அப்படிப்பட்ட அந்த வில்லு தொத் பிரசாதாத், உன்னுடைய பிரசாதம், உன்னுடைய அருளாளகே முனிஸ்ரேஷ்டா, ஹே இது விஸ்வாமித்திரரே, ராமக ராஜீவலோச்சனக, தாமரை கண்களுடைய அந்த ராமர், ஆகதக அத்திர, அதை அடுத்து படித்து தான் ஆகணும். ஆகதக आगतः अत्र धनुः द्रष्टुं फलितः मे मनोरथः अद्य मे सफलं जन्म राम त्वां सह सीतया.
ஆகதோ அத்திர தனுகு திரஷ்டும். அதனால் உங்களுடைய அருளால் தான் ராமர் இங்கே வந்திருக்கார் அந்த தனுசை பார்க்குறதுக்கு. ஸோ ராமரை வரவழைக்கிற என்னுடைய எண்ணம் நிறைவேறியது. ஸோ ஃபலித்தக மம மனோரதக, என்னுடைய மனோரதம் என்னுடைய எண்ணமாகப்பட்டது ஈடேறியது. ஃபலித்தக பலத்தை கொடுத்தது. அத்தியமே சபலம் ஜென்ம, இன்றைக்கி என்னுடைய ஜென்மமே சபலமாயிடுது. ஏன்னா ராமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் நான். என்னுடைய ஜென்மமே சபலமாயிடுது. ராம துவாம் சக சீதையா ஏக ஆசனஸ்தம் பஷ்யாமி. ராமரே, உன்னை நான் சீதையோடு கூட ஒரே ஆசனத்தில் பார்க்கிறேன். பிராஜமானம் ரவிம்யதா, அப்படி ஒளி பொருந்தி சூரியன் உட்கார்ந்துருக்கிற மாதிரி சீதையோடு கூட ஒரே ஆசனத்தில் வீற்றிருக்க நான் காண்கிறேன். அந்த லைனை படிச்சிருக்கேன். ஏக ஆசனஸ்தம் பஷ்யாமி பிராஜமானம் ரவிம்யதா. இந்த இடத்துல நிறுத்திக்கலாம். ஸோ சூரியனை போல பிரகாசிச்சுன்னு உன்னை பார்க்கறேன்னு சொல்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா.